பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் எல்லோரையுமே வாழ்த்துகிறேன். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை கர்த்தர் நமக்கு செய்த வாக்கு தத்தமா இருக்கிறது. நம்ம எல்லாருமே நித்திய ஜீவனுக்காக தான் வேதம் வாசிக்கிறோம். நித்திய ஜீவனை அடைவதற்காக தான் நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளா இருக்கிறோம். அப்படின்னா இந்த நித்திய ஜீவனை அடைகிறதுக்கு அடிப்படையா பரிசுத்தம் வேணும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னா இந்த பரிசுத்தம் அடைகிறது எப்படி? இந்த பரிசுத்தம் ஆகிறதுக்கு முந்தைய நிலைமை நம்ம தேவனுக்கு அடிமைகளாய் இருக்க வேண்டும். அப்ப தேவனுக்கு எடுத்தோன்னே எல்லாரும் அடிமை ஆயிட முடியுமான்னு பார்த்தாக்க நிச்சயமா முடியாது. பழைய வாழ்க்கையில எல்லாருமே பாவத்துக்கு தான் அடிமையாக இருந்தோம் இல்லைங்களா? அப்ப பழைய வாழ்க்கையில பாவத்துக்கு அடிமையா இருந்தோம்னா அந்த பாவங்களை எல்லாத்தையும் நம்ம விட்டு விடுதலை அடைய வேண்டும். அப்ப பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டு தேவனுக்கு அடிமையா இருந்தாக்க பரிசுத்தமா இருக்க முடியும். பரிசுத்தமா இருந்தா நித்திய ஜீவனை அடைய முடியும். இந்த வழிமுறைகளை இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். வாசிக்கலாம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். 1 John 2:25. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். ஆமென். ஆமென். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே கர்த்தர் நமக்கு செய்த வாக்குத்தத்தமா இருக்கிறது. நிறைய வாக்கு தத்தங்கள் வேதத்தில் எழுதி இருக்கிறது. இந்த பூமியில நீடித்த நாளாய் இருப்பதற்கு உன் தாய் தகப்பன கனம் பண்ணுவாயாக, அதெல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. எல்லாத்துக்கும் மேல பெரிய வாக்கு தத்தம் நித்திய ஜீவனை நீ அடைவாய் என்பதுதான் பெரிய வாக்கு தத்தமா இருக்கிறது. அதுதான் நமக்கு கர்த்தர் கொடுத்த மிகப்பெரிய வாக்கு தத்தம். அப்படின்னா அதை அடைவது எப்படி அப்படிங்கிறத நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். வாசிக்கலாம் யோவான் 6ஆம் அதிகாரம் 68வது வசனம். John 6:68. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. ஆமென். பேதுரு பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு பேசுகிற வார்த்தைகளை கவனிச்சு பாருங்க. யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. இப்ப நித்திய ஜீவனை கர்த்தர் எப்படி அளிக்கிறார்னு பாத்தீங்கன்னா, நித்திய ஜீவ வசனங்களின் மூலமா தான் கர்த்தர் நித்திய ஜீவனை அளிக்கிறார் இல்லைங்களா? அப்ப அந்த வசனங்கள் நம்முடைய இருதயத்துல எழுதப்பட்டு இருக்கிறதா? அந்த வசனங்கள் மூலமா நம்ம விடுதலை அடைஞ்சிருக்கிறோமா? பாவத்திலிருந்து விடுதலை அடைஞ்சிருக்கிறோமா அப்படின்றத முதல்ல நம்ம கவனிக்கணும். பாவத்திலிருந்து விடுதலை அடைஞ்சிட்டோம்னா ரெண்டாவது தேவனுக்கு அடிமைகளா இருக்கிறோமா? ஏசு கிறிஸ்து என்ன சொன்னாலும் இதுதான் எனக்கு வேத வாக்கு அப்படின்னு சொல்லி பிராக்டிக்கலா கீழ்ப்படுகிற பிள்ளைகளா நாம இருக்கிறோமா? அட்லீஸ்ட் நம்ம ஒவ்வொருத்தருமே இன்னைக்கு ஒரு செல்ஃப் எக்ஸாமினேஷன் செஞ்சு பார்க்கலாம். நான் தேவனுக்கு அடிமையா இருக்கிறேன்னா, தேவன் சொல்கிறது தான், ஏசு கிறிஸ்து சொன்னா நான் உடனே செய்வேன் அப்படின்ற மாதிரி தேவனுக்கு அடிமையா இருக்கிற பிள்ளைகளா உடைய அன்றாட வாழ்க்கை இருக்கிறதா? கடந்த ஒரு வாரத்தை நீங்க அலசி ஆராய்ஞ்சு பாருங்க. கடந்த ஒரு வாரம் நீங்க எப்படி நடந்துக்கிட்டீங்க? கடந்த ஒரு மாசம் இல்ல கடந்த 3 மாதங்கள் 6 மாதங்கள் 1 வருடம் நம்ம தேவனுக்கு அடிமைகளா இருந்தோமா? பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டோமா? இது ரெண்டுமே உங்களுக்கு நடந்துருச்சுன்னு சொன்னா நீங்க பரிசுத்தமா இருக்கிறீங்கன்னு சொல்லி அர்த்தம். பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டீங்க, தேவனுக்கு அடிமையா இருக்கிறீங்கன்னா நீங்க பரிசுத்தமா இருக்கிறீங்க. பாவத்திலிருந்து விடுதலை ஆகல, தேவனுக்கு அடிமையா இல்லைன்னா பரிசுத்தமா இல்ல, நித்திய ஜீவ பாதையில நம்ம உறுதியா இல்லைன்னு சொல்லி அர்த்தம். அப்ப நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதுதான் நமக்கு இலக்கா இருக்கிறது. அப்படின்னா அந்த நித்திய ஜீவ வசனங்களின் மூலமா தான் நித்திய ஜீவனை அடைய முடியும். வாசிக்கலாம் ரோமர் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். ரோமன்ஸ் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஆமென். இப்ப விசுவாசத்தினாலதான் நம்ம நித்திய ஜீவனை அடைகிறோம் என்று வேதம் சொல்கிறது. இந்த விசுவாசம் எப்படி வரும்? விசுவாசம் கேள்வியினாலே வரும். காதுல வசனங்களை கேட்கறதுனால வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்ப அடிப்படை இந்த நித்திய ஜீவ வசனங்கள். இந்த நித்திய ஜீவ வசனங்கள் மூலமா தான் விசுவாசம் வளரும். விசுவாசத்தின் மூலமா தான் நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்று எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல 8-9 வசனங்கள்ல எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப விசுவாசத்தின் மூலமா தான் நம்ம ரட்சிக்கப்படுறோம்னா இந்த விசுவாசம் வசனத்தின் மூலமா வரும். இது சாதாரண வசனம் இல்ல, நித்திய ஜீவ வசனங்கள். இதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்லி இருக்கிறார். வாசிக்கலாம் யோவான் 5ஆம் அதிகாரம் 39வது வசனம். John 5:39. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. அப்ப வேத வாக்கியத்தை படின்னு கர்த்தர் சொல்லல, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இதே மாதிரிதான் ஏசாயா 34:16 கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள் என்று எழுதியிருக்கிறது.
கர்த்தருடைய புஸ்தகத்துல ஆர்வத்தோட தேடி தேடி வாசிக்கிறோமா, அதை ஆராய்ந்து பார்க்கிற பிள்ளைகளா இருக்கிறோமா? இதுதான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஃபண்டமெண்டல் அப்படின்னு சொன்னாக்க, ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் நான் ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனாக நான் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிறேனா, நான் அந்த ஆராய்ந்து பார்க்கிற வேத வாக்கியங்களை வந்துட்டு நான் அந்த முழு இருதயத்தோட ஏத்துக்கிறேனா, ஏத்துக்கிட்டு அதன்படி நான் நடக்கிறேனா, இதுதான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயங்கள். ஏன்னா இது நித்திய ஜீவ வசனங்கள் என்று எழுதி இருக்கிறது. இந்த நித்திய ஜீவ வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்த்து புரிந்து கொண்டு ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க, பாவத்திலிருந்து அப்பதாங்க நமக்கு விடுதலையே கிடைக்கும். ஏன்னா கர்த்தர் சொல்றாரு வந்துட்டு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் அப்படிங்கிறார். அப்ப சத்தியம் எதுல இருந்து உங்களை விடுதலை ஆக்கும்? நம்ம கள்ள சபைகள்ல இருந்து விடுதலை ஆயிட்டோம், கள்ள போதகர்கள்ட்ட இருந்து விடுதலை ஆயிட்டோம், நிறைய கள்ள போதனைகள்ல இருந்து விடுதலை ஆயிருக்கிறோம், இந்த உலகத்துக்குரிய காரியங்கள்ல இருந்து நிறைய விஷயத்துல விடுதலை ஆயிருக்கிறோம். பட் அடிப்படையில எல்லா பாவத்திலிருந்தும் விடுதலை ஆயிட்டோமா? அது அவரவருடைய மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும் இல்லைங்களா? எல்லா பாவத்திலிருந்தும் விடுதலை ஆயிட்டோமா, இல்ல வேற ஏதாவது உலக காரியங்களுக்கு நான் அடிமையாக இருக்கிறேனா அப்படின்றத நம்மை நாமே நிதானித்து அறியலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கலாம். ரோமன் 6:18. பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். ஆமென். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகள் ஆனீர்கள். அப்ப பாவத்திலிருந்து நம்ம விடுதலை ஆயிட்டோமா? எல்லா பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டோமா? ஏன்னா 90% விடுதலை கர்த்தர் பத்தாதுன்னு சொல்றார். 95%, 99% விடுதலை எல்லாம் கர்த்தரை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் பத்தாது. முழுமையாக எல்லா பாவத்திலிருந்தும் விடுதலையாகி நாம் நீதிக்கு என்றால் தேவனுக்கு அடிமைகளாய் இருக்கிறோமா? அடிமைக்கு வந்துட்டு எதிர்த்து பேசுற உரிமையே கிடையாது இல்லைங்களா? வேதத்துல அப்போஸ்தலன் பவுல் கூட வேலைக்காரர்களுக்கு நிறைய எழுதியிருப்பார். அடிமைகளுக்கும் வேலைக்காரர்களுக்கும் நிறைய புஸ்தகங்கள்ல வந்துட்டு அவர் சொல்லியிருப்பார், உங்க முதலாளிக்கு ஒழுங்கா நடந்துக்குங்க, பார்வைக்கு ஊழியம் செய்யாம வந்துட்டு உண்மையில மனப்பூர்வமா ஊழியம் செய்யுங்க, உங்க முதலாளியை கனப்படுத்துங்க, என்ன வந்துட்டு அவங்க வேலை சொன்னாலும் கேள்வி கேட்காம நீங்க வேலை செய்யுங்க. இப்ப இதே மாதிரி கர்த்தர் சொல்லுகிற விஷயங்கள் எல்லாவற்றிற்கும், வேதத்துல இருந்து கர்த்தர் நமக்கு கற்பிக்கிற எல்லா காரியங்களுக்கும் ஒரு அடிமையை போல நாம கீழ்ப்படுகிறோமா? அடிமையை போல கீழ்ப்படிஞ்சா மட்டும்தான் வந்துட்டு நாம் பரிசுத்தமா இருக்க முடியும். ஏன்னா பழைய வாழ்க்கையில இந்த உலகத்தின் காரியங்களுக்கு அடிமைகளா இருந்திருப்போம் இல்லைங்களா? இந்த உலகத்தின் இச்சைகளுக்கு, ஆசைகளுக்கு, மாம்சத்தின் காரியங்களுக்கு நிறைய விஷயத்துல அடிமைகளா இருந்தோம். அப்படின்னா நமக்கு பரிசுத்தத்துக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. அந்த பாவத்துக்குரிய காரியத்திலிருந்து விடுதலை ஆயிட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமைகளா இருக்கணும். அப்படின்னா அவருடைய வசனங்களுக்கு அப்படியே அவர் சொன்னபடி வந்துட்டு நம்ம கேட்கணும். அப்ப அதுக்குரிய அந்த மென்டாலிட்டி நமக்கு இருக்குதா? நான் இயேசுவுக்கு நான் அடிமையா இருப்பேன்ற அந்த மென்டாலிட்டி, அந்த தாழ்மை. அதனாலதான் கர்த்தர் அந்த மலை பிரசங்கத்துல முதலாவது சொல்கிறார், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று அவர் சொல்கிறார். அப்ப பாவத்திலிருந்து விடுதலை ஆனா மட்டும்தான் நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமைகளாய் இருக்க முடியும். அதன் பிறகுதான் பரிசுத்தமாகி நித்திய ஜீவன் அடைய முடியும். வாசிக்கலாம் ரோமர் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம். ரோமன் 6:22. இப்பொழுது நீங்கள் பாவத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். ஆமென். இதுல அழகா எப்படி நித்திய ஜீவனை அடைய முடியும் அப்படின்ற இந்த ஸ்டேஜஸ கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு, அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்துட்டு பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும். அப்ப ரெண்டாவது, பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டா நீங்க என்ன பண்ண முடியும்? தேவனுக்கு அடிமைகளா இருக்க முடியும். சோ இது அடுத்து நமக்கு கிடைக்கிற கிருபை வந்துட்டு, முதல்ல பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும். பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டா நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமைகளா இருக்க முடியும். நீங்க இயேசுவுக்கு அடிமைகளா இருந்தா பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். அப்பதான் பரிசுத்தமே வரும். முடிவோ நித்திய ஜீவன். பரிசுத்தமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு முடிவு வந்துட்டு 2ஆம் வருகையின் போது நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுப்பார். அப்ப அழகா அந்த ஸ்டேஜஸ கர்த்தர் கொடுத்துட்டார். முதல்ல பாவத்துல இருந்து விடுதலை ஆகணும். அப்ப நம்மை நாமே நிதானித்தருவோம். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல நான் எல்லா பாவத்துல இருந்தும் விடுதலை ஆயிட்டேனா? அப்ப பாவம்னு சொல்லி வேதம் எந்தெந்த காரியத்தெல்லாம் சொல்லுதோ, இப்ப பொய் சொல்லக்கூடாது, கெட்ட வார்த்தை சொல்லக்கூடாது, கோபப்படக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது, எல்லாத்தையும் மன்னிக்கணும், யார் மேலேயும் ஒரு கோபம், எரிச்சல், விரோதம், வைராக்கியம் இருக்கக்கூடாது, இச்சைகள் இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. நான் இச்சையினாலதான் பாவம் வந்துச்சு. குறிப்பா வந்துட்டு விதை விதைக்கிறனும் மேல கர்த்தர் வந்துட்டு அந்த ஸ்டேஜ் சொல்லும் பொழுது பலன் கொடுக்கறதுக்கு முந்தின ஸ்டேஜ் எதுன்னு பாத்தீங்கன்னாக்க, அந்த முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதைகள். அந்த முள்ளுன்னு சொல்லி கர்த்தர் எதை சொல்றாரு? உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் பலவித சிற்றின்பங்களும் இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கிப்படும் என்று எழுதியிருக்கிறது. அப்ப உலக கவலை எனக்கு இருக்குதா? அதுல இருந்து நான் விடுதலை ஆயிட்டேனா? ஐஸ்வர்யத்தின் மயக்கத்துல நான் இருக்கிறேனா? பலவித சிற்றின்பங்கள், இச்சைகள்,
இன்னமும் வந்துட்டு எனக்கு இருக்குதா அப்படிங்கிறத நம்மை நாமே நிதானித்து அறியணும். இப்ப பாவத்திலிருந்து விடுதலையானாதான் இயேசுவுக்கு அடிமையா இருக்க முடியும். இயேசுவுக்கு அடிமையா இருந்தாதான் பரிசுத்தமா இருக்க முடியும். பரிசுத்தமா இருந்தாதான் கர்த்தர் வருகையில வந்துட்டு நித்திய ஜீவனை அவர் அளிப்பார். அப்படின்னா நீங்க வேதத்துல கர்த்தர் வந்துட்டு விடுதலை கொடுத்த மனிதர்கள் எல்லாம் நீங்க பாருங்க. இப்ப மார்க் முதல் அதிகாரம் நம்ம 21-28 வாசிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, அசுத்த ஆவியோடு இருந்த ஒரு மனுஷனை வந்துட்டு இயேசு கிறிஸ்து விடுதலை செய்கிறார் அப்படின்றத பாக்குறோம். அப்ப முதலாவது ஒரு மனுஷனுக்கு தேவை அந்த விடுதலை என்பதை நம்ம வந்துட்டு உணர்ந்துக்கிறோம். அதுபோல யோவான் 4ஆம் அதிகாரத்துல கர்த்தர் சமாரிய ஸ்திரீயோடு பேசும் பொழுது பாத்தீங்கன்னா, அந்த சமாரிய ஸ்திரீக்கு கர்த்தர் வந்துட்டு முதல்ல வந்துட்டு பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். அப்ப அந்த பாவத்திலிருந்து விடுதலை கிடைச்சவனே அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டு தன்னுடைய ஊர்ல இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவை பத்தி பிரசங்கம் பண்றாங்க. வித்தின் 2 days 2 நாட்களுக்குள்ள அங்க பல கிராமங்கள் இவரே உலக ரட்சகர் என்று அறிக்கை செய்றாங்க. அதுபோல மத்தேயு வந்துட்டு சுங்கத்துறையில வந்துட்டு அவர் வரி வசூல் செய்கிறவரா இருக்கிறார். அவங்களெல்லாம் அந்த காலத்துல ஆயக்காரர்களை பாவிகள் என்று சொல்லுவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து என் பின்னே வான்னு சொல்லி மத்தேயு 9ஆம் அதிகாரத்துலதான் மத்தேயு இன்ட்ரோடியூஸ் ஆகுறார். அப்ப இந்த மத்தேயு 9:9 முதற்கொண்டு பாத்தீங்கன்னா, மத்தேயு முதல்ல கர்த்தர் வந்துட்டு விடுதலை செய்கிறார் அப்படிங்கிறத பாக்குறோம். பாவத்திலிருந்து விடுதலை செய்கிறார். அது சமாரிய ஸ்திரியா இருக்கட்டும், இல்ல அந்த அசுத்தாவி பிடித்த ஒரு மனிதனா இருக்கட்டும், இல்ல மத்தேயுவா இருக்கட்டும், இவங்களை கர்த்தர் முதலாவது விடுதலை செய்கிறார். இல்ல ஜக்கேயோ பாக்குறோம். நம்ம லூக்கா 19ஆம் அதிகாரத்துல முதல் 10 வசனங்களை வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஜக்கேயுவே கீழே இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டுல தங்க போறேன் அப்படிங்கிறார். அப்ப முதல்ல ஜக்கேயு என்ன பண்றாரு? பாவங்களை அறிக்கை பண்றார். ஏன்னா அவரு பாவத்தினாலதான் பிடிக்கப்பட்டிருந்தாரு. ஜக்கேயு பாவத்தினால் பிடிக்கப்பட்டிருந்ததுனால பாவங்களை அறிக்கை பண்றாரு. அறிக்கை பண்ணோன்னே இயேசு கிறிஸ்து சொல்லாரு, இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்படிங்கிறார். இப்ப மகதலேனா மரியாளை பத்தி நம்ம வாசிக்கிறோம். லூக்கா 8ஆம் அதிகாரத்திலையும் யோவான் 20ஆம் அதிகாரத்திலையும் மகதலேனா மரியாள் தன்னுடைய பாவங்களை வந்துட்டு வாய் விட்டு அறிக்கை பண்ணாட்டி கூட தன்னுடைய இயேசு கிறிஸ்துவின் கால்களை தன்னுடைய கண்ணீரால வந்துட்டு நினைத்து அதை வந்துட்டு அவங்க அறிக்கை பண்றாங்க. அதனால உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து வந்துட்டு சொல்றாரு. அதே போல 38 ஆண்டுகளா வந்துட்டு ஒருத்தன் வியாதியஸ்தனா இருக்கிறான். யோவான் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம். முதல் 15 வசனங்கள்ல 38 ஆண்டுகளா வியாதியஸ்தனா ஒருத்தன் வந்துட்டு படுத்த படுக்கையா இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அவனை வந்துட்டு சுகமாக்குறார். சுகமாக்கிட்டு அவன்கிட்ட சொல்றது, இதோ நீ சொஸ்தமானாய், இதற்கு மேல கேடானது ஒன்றும் உனக்கு நேராதவாறு இனிமேலும் பாவம் செய்யாதே அப்படிங்கிறார். அப்ப பாவத்துக்கு அடிமையா இருந்ததுனாலதான் அவனுக்கு வியாதி வந்தது. இப்ப அப்போஸ்தலன் பவுலே கர்த்தர் வந்துட்டு முதல்ல விடுதலை பண்றார். அந்த நியாய பிரமாணத்தின் கட்டுகள்ல இருந்து இயேசு கிறிஸ்து முதலாவது அப்போஸ்தலன் பவுல விடுதலை ஆன பிறகுதான் அப்போஸ்தலன் பவுல் இயேசுவுக்கு அடிமையா மாறி பரிசுத்தமா மாறுறாரு. நித்திய ஜீவ பாதையில அவர் நடந்ததை நம்மளால வாசிக்க முடியுது. இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும். நம்ம விடுதலை ஆயிட்டோமா, நம்மை நாமே நிதானித்து அறியலாம். செகண்ட் ஸ்டேஜ் தேவனுக்கு அடிமையா இருக்கணும். என்ன சொன்னாலும் அவர் சொல்றதுதான் ஃபைனல் தீர்ப்பு. அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. அதுக்கு பேரு தான் அடிமைன்ற வார்த்தை. அடிமைன்ற வார்த்தைனாக்க தனக்குன்னு சுயமா எதுவுமே கிடையாதுன்னா, என்ன காட்டிலும் எனக்கு இயேசு கிறிஸ்து பெட்டரா வந்துட்டு முடிவு பண்ணுவாரு. அந்த எண்ணம் நமக்கு இருக்குது. அந்த கான்பிடன்ஸ் நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மீது இருக்கிறதா அப்படின்ற கேள்வியை நம்மை நாமே நிதானித்து பார்க்கலாம். நான் எனக்கு நானே சூஸ் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்றதை காட்டிலும், எனக்கு எங்க அப்பா சூஸ் பண்ணுவாரு, எனக்கு வந்துட்டு எங்க அப்பா சூஸ் பண்றது பெர்ஃபெக்டா வந்துட்டு இருக்கும். இயேசு கிறிஸ்து என் தகப்பனா இருக்கிறாரு, அவருடைய சாய்ஸ் தான் எனக்கு பெட்டரா இருக்கும். நானே யோசிச்சேன்னா கூட தப்பா முடிவு எடுப்பேன்னு சொல்லி எல்லா முடிவுகளையும் கர்த்தர்ட்ட விடுறோமா, கர்த்தர்ட்ட கேட்டு செயல்படுறோமா? இதுதான் ஒரு அடிமைக்குரிய ஒரு அழகு, ஒரு அடிமைக்குரிய இலக்கணம். இதுதான் வாசிக்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 31 முதல் 32 வசனங்கள். ஜான் சாப்டர் 8 verses 31 to 32. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். இயேசு கிறிஸ்து விசுவாசித்த யூதர்களை நோக்கி, அதை நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கணும். அவர் எல்லார்கிட்டையும் சொல்லல, விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்துல கடைசி வரைக்கும் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனை ரட்சிக்கப்படுவான். ஏன்னா இந்த வார்த்தையை வந்துட்டு இயேசு கிறிஸ்து மத்தேயுல 2 இடத்துல சொல்லியிருக்கிறார். மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலையும் இந்த வார்த்தை இருக்குது. முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனை ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி எழுதியிருக்குது. மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. பட் ஒரு இடத்துல கர்த்தர் வந்துட்டு சொல்றாரு, என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனை ரட்சிக்கப்படுவான் அப்படிங்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் தூஷணங்கள் வந்தாலும், உங்களை 4 பேர் திட்டுறாங்க அப்படின்னு சொன்னாலும் வந்துட்டு நம்ம உறுதியா இருக்கிறோமா? இப்ப நீங்க இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா உங்க வீட்டார் மூலமாவே உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு அவமானங்கள் ஏற்படலாம், உபத்திரவங்கள் வரலாம்.
பட் அதெல்லாம் பொறுத்துக்கிறதுக்கு ரெடியா இல்ல, இவர் திட்டுவாரு அவர் திட்டுவாருன்னு நம்ம இன்னும் வந்துட்டு மத்தவங்களுக்காக பயந்துகிட்டே வந்துட்டு நம்ம காம்ப்ரமைஸ் பண்றோமா வசனங்களை? அப்ப நம்மை நாமே சோதித்து அறியணும். என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷரா இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப எது சத்தியம்? உம்முடைய வசனமே சத்தியம் என்று எழுதியிருக்கிறது. அந்த நித்திய ஜீவ வசனங்கள் என்பதை நம்ம வாசித்தோம் இல்லைங்களா? அப்ப விடுதலை எல்லாருக்கும் வேணும் தான். எதுல இருந்து விடுதலை வேணும்? பாவத்திலிருந்து விடுதலை வேணும். வியாதியிலிருந்து விடுதலை வேணும், இல்ல கள்ள சபையிலிருந்து விடுதலை வேணும், இதெல்லாமே செகண்டரி. பிரைமரியா வந்துட்டு பாவத்துல இருந்து தான் நமக்கு விடுதலை வேண்டும். பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டோம்னு சொன்னா அப்பதான் பரிசுத்தமா மாற முடியும். இந்த விடுதலை நமக்கு எப்படி கிடைக்கிறது? வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். 2 Corinthians 3:17. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. ஆமென். அவன் கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அப்ப கர்த்தருடைய ஆவி வந்துட்டு எப்படி செயல்படுவார்? அவருடைய வசனத்தின் மூலமாக தான் கர்த்தருடைய ஆவியானவர் வந்துட்டு செயல்படுவார் இல்லைங்களா? அப்ப இந்த நான் சொல்லுகிற வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து யோவான் 6:63 சொல்றார். அப்ப இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. இந்த ஆவியான வார்த்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதை நம்ம கடைபிடிக்கும் பொழுது பார்த்தா அங்க விடுதலை இருக்கும். அப்ப அதற்கு அடிப்படை முதல்ல வந்துட்டு நம்ம பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும். அப்ப எதெல்லாம் பாவம்னு வந்துட்டு வேதம் சொல்லுதோ அதை பாவம்னு முதல்ல அங்கீகரிக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். பிரச்சனை என்னன்னா, அந்த பாவத்தை வந்துட்டு பாவம்னு அங்கீகரிக்கிறதுக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு மனசு இல்ல நான் பாத்துக்கிறேன், இதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல, கர்த்தர் கண்டுக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி இந்த பாவத்துக்கே வந்துட்டு பூசி மொழுகிற அந்த கேரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்கத்தான் செய்யறாங்க. பாவத்தை பூசி மொழுகெல்லாம் முடியாது. கர்த்தர் முன்னாடி வந்துட்டு பாவங்கள் எல்லாம் பூசி மொழுகவே முடியாது. ஆனா மனிதர்கள்ட்ட பண்ணலாம். கணவன் தன்னுடைய பாவத்தை கண்டிச்சாலோ, மனைவி தன்னுடைய பாவத்தை கண்டிச்சாலோ, இல்ல பெற்றோர் பிள்ளைகளுடைய பாவத்தை கண்டிச்சாலோ இதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல அப்படின்ற மாதிரி கண்டுக்காம போயிடலாம். ஆனா நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும் இது பாவம்னு சொல்லி. ஸோ நிறைய விஷயங்களை கர்த்தர் எதெல்லாம் பாவம்னு சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள், நேரத்தை வீணடிக்க கூடாதுன்னு கர்த்தர் சொல்றாரு இல்லைங்களா? நேரத்தை வீணடிக்க கூடாதுன்னு சொல்றாரு. நேரத்தை வீணடிச்சா அதுவுமே பாவமாக வந்துட்டு மாறும். அப்படின்னா நம்மை நாமே நிதானித்து அறியணும். எதெல்லாம் கர்த்தர் செய்யன்னு சொல்றாரோ அதெல்லாம் நான் செய்யறேனா, எதெல்லாம் செய்ய வேண்டான்னு சொல்றாரோ அதெல்லாம் நான் செய்யாம இருக்கிறேனா. இப்படி நம்ம கரெக்டா நடந்தா மட்டும்தான் நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமைகளா இருக்க முடியும். அப்பதான் பரிசுத்தமா இருக்க முடியும். இல்லாட்டினா பரிசுத்த குலைச்சல் ஏற்படும். நம்ம பரிசுத்தமா இருக்கும் பொழுது கூட திடீர்னு பிசாசு ஏதாவது ஒரு விஷயங்களை கொண்டு வந்து ஒரு பரிசுத்த குலைச்சலை ஏற்படுறதுக்கு அவன் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருப்பான். பிசாசு கர்ஜிக்கிற சிங்கம் போல யாரை எப்பொழுது விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? அப்படின்னா பரிசுத்த குலைச்சலை ஏற்படுத்துறதுக்கு பிசாசு எப்பொழுதும் ரெடியா தான் இருக்கிறான். அதனாலதான் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்ப பாவங்கள் நம்ம அதை கம்ப்ளீட்டா தொலைக்கணும். அதுக்கு கர்த்தர் வழிமுறைகளை கொடுத்திருக்கிறாரு. வாசிக்கலாம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். Matthew 3:6. தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஆமென். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்ப பாவங்களை அறிக்கை பண்ணிதான் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. அப்ப பாவங்களை வந்துட்டு தொலைக்கிறதுக்கு அருமையான ஒரு வழியை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. பாவங்களை அறிக்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. இப்ப முதல்ல பாவத்தை பாவம்னு அக்னாலேஜ் பண்ணணும். ஆமா இது பாவம் தான் அப்படின்றத அக்னாலேஜ் பண்ணணும். ரெண்டாவது வந்துட்டு அந்த பாவத்தை வந்துட்டு அறிக்கை பண்ணணும். மூணாவது அந்த பாவத்தை விட்டுறணும். ஸோ இதுதான் பாவத்திலிருந்து வெளியில வர்றதுக்கான அடிப்படை ஸ்டேஜஸ். பாவத்தை பாவம்னு அக்னாலேஜ் பண்ணி, ரெண்டாவது கர்த்தர்ட்ட ஜெபத்துல அறிக்கை பண்ணி, மூணாவது அந்த பாவத்தை வந்துட்டு விட்டுறணும். விட்டுட்டோம்னு சொன்னா பாவத்திலிருந்து விடுதலை. அதுக்கப்புறம் தான் பரிசுத்தமாகுதல் நமக்கு கிடைக்கிறது. அப்ப இதைத்தான் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுதும் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற வழிமுறைகள் இதுதான். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38வது வசனம் வாசிக்கலாம். Acts 2:38. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். நீங்கள் மனம் திரும்பி என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? அப்ப முதல்ல வந்துட்டு மனம் திரும்பணும். ரெண்டாவது ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அப்பொழுதுதான் பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் என்று ரொம்ப தெளிவா கர்த்தர் சொல்றாரு. அப்ப பாவத்திலிருந்து முதல்ல மனம் திரும்பணும். பாவத்தை பாவம்னு ஒத்துக்கிட்டு, ரெண்டாவது அந்த பாவத்தை அறிக்கை பண்ணி அந்த பாவத்தை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்க கர்த்தர் நமக்கு கிருபையை கொடுக்கிறாரு. பட் அந்த பரிசுத்தம் ஆகுதல் அப்படின்ற அந்த ஸ்டேஜ்ல தான் பாவங்கள் எல்லாம் அறிக்கை பண்ணும் பொழுது, மன்னிக்க வேண்டியவங்க எல்லாம் மன்னிக்கும் பொழுது ஞானஸ்நானம் எடுப்பது எல்லாருக்கும் மேண்டேட்டரி.
அதுவும் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். யாராவது எடுக்கலைன்னா நம்ம சீக்கிரமா ஞானஸ்நானத்துக்கு ரெடி ஆகணும். அப்ப மனம் திரும்பி பாவங்களை அறிக்கை செய்து மன்னிக்க வேண்டியவங்களை எல்லாம் மன்னிச்சுட்டு நம்ம ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். எடுத்துட்டாக்கா ஆவியானவர் வருவாரு. பட் பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது திடீர்னு எங்கிட்டாவது ஒரு பாவத்துல விழ முடியுமான்னு கேட்டா அப்படியும் விழ முடியும். அப்படி விழுந்ததுல ஒரு ஆள் தான் வந்துட்டு சவுல் ராஜா. ஏன்னா சவுல் ராஜாக்கு தாவீதின் மேல வந்துட்டு பொறாமை வந்தது, அவன் மேல வந்துட்டு தாவீதின் மேல எரிச்சல் வந்தது, அவனை கொலை செய்யணும்னு சொல்லி ட்ரை பண்ணா. இன்னைக்கு தன்னோட மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்து தன்னுடைய மருமகனான பின்பு கூட அவனை கொலை செய்ய வேண்டும் என்று அப்படி ஒரு மூர்க்க வெறி இருந்தது. அதனால ஆவியானவர் துக்கப்பட்டு என்ன பண்ணாரு, கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு நீங்கினார் என்று எழுதியிருக்கிறது. 1 சாமுவேல் 16:14, 1 சாமுவேல் 16:14 கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார், கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி சவுலை கலங்கடித்துக் கொண்டிருந்தது அப்படின்றத வாசிக்கிறோம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வந்துட்டாருன்னு சொன்னா முதலாவது தொடர்ந்து கீழ்ப்படிந்து தொடர்ந்து பரிசுத்தமா இருந்து அவரை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். ஓகே, திடீர்னு ஒரு பாவம் பண்றோம், திடீர்னு பரிசுத்த ஆவி வந்த பிறகு கூட அவரை துக்கப்படுத்துற மாதிரி ஒரு வாரம் 10 நாள் 15 நாள் 1 மாசம் 2 மாசம் ஒரு பாவத்துல இருக்கிறோம்னு சொன்னா என்ன செய்யணும்? வாசிக்கலாம். 1 யோவான் 1:9. 1 John 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஆமென். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், ஒரு கண்டிஷன் இருக்கு தெளிவா, அறிக்கையிட்டால் only if you confess. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நம்மளை பரிசுத்தமாக்குறதுக்கு இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே உண்மை உள்ளவரா நீதி உள்ளவரா இருக்கிறார் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பட் கொஸ்டின் வந்துட்டு நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நிறைய நேரம் வந்துட்டு ஒரு மேஜர் ப்ராப்ளமே பாவத்துல இருந்து ஏன் விடுதலை வரலன்னா அந்த பாவம்னு ஒத்துக்காத ஒரு நிலைமை. ப்ராப்ளமே அங்கதான் இருக்கும், பாவத்தை ஒத்துக்காத ஒரு நிலைமை. சில நேரம் ஆமா இது பாவம்னு சொல்லி வந்துட்டு தோணும், பட் இருந்தாலும் மத்தவங்க முன்னாடி எதுக்கு ஒத்துக்கணும், இல்ல கணவர் முன்னாடி எதுக்கு ஒத்துக்கணும், இல்ல மனைவி முன்னாடி ஏன் ஒத்துக்கணும், என்னுடைய பிள்ளைங்க முன்னாடி நான் ஏன் இதை வந்துட்டு பாவம்னு ஒத்துக்கணும் அப்படின்ற அந்த ஈகோ வந்துட்டு இருக்கும். பாவத்தை பாவம்னு முதல்ல ஒத்துக்கணும். பாவங்களை வந்துட்டு அறிக்கையிட்டு நம்ம பர்சனல் ப்ரேயர்ல அறிக்கை பண்ணலாம், இல்ல ஃபேமிலி ப்ரேயர்ல கூட எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி கூட அறிக்கை பண்ணலாம், தப்பு இல்லை. தாவீது செய்த பாவம் 800 கோடி மக்களுக்கு தெரிகிற மாதிரி எழுதி இருக்குது. நம்முடைய பாவங்களை 4 பேரும் முன்னாடி அறிக்கை பண்றதுல எந்த தப்புமே கிடையாது. பர்சனலாவும் அறிக்கை பண்ணலாம், இல்ல குடும்பத்தின் முன்னாடி கூட அறிக்கை பண்ணி எனக்காக நீங்க ப்ரே பண்ணுங்கப்பா, எனக்கு இதுல இருந்து விடுதலை ஆகணும்னு சொல்லி நம்ம குடும்பத்தார்ட்ட ஹெல்ப் கேட்கறது தப்பு இல்லை. இல்ல நமக்கு வெளியில வர முடியல, கஷ்டப்பட்டோம்னா யாராவது 2 சகோதர சகோதரிகள்கிட்ட ஹெல்ப் கேட்டு நான் இந்த பிரச்சனையில இருக்கிறேன், எனக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு அவங்கள்ட்டையும் வந்துட்டு ஒரு ப்ரேயர் சப்போர்ட் எடுக்கிறதுலையும் எந்த தவறும் கிடையாது. பாவங்களை மன்னிக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். கண்டிஷன் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 28:13. Proverbs 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆமென். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். இந்த மறைக்கிறவன்ற வார்த்தை ரொம்ப முக்கியங்க. இப்ப பாவத்தை பாவம்னு அக்னாலேஜ் பண்ணணும். இல்லைங்க பொய் சொல்றதெல்லாம் ஒரு பெரிய தப்பா, எல்லாரும் தான் பொய் சொல்றாங்க, எல்லாரையும் தூக்கி இயேசு கிறிஸ்து நரகத்துல போட்டுருவாரா என்ன அப்படின்ற அந்த எண்ணம்லாம் வந்துட்டு பலருக்கு இருக்கிறது. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிடவே முடியாது. கர்த்தருக்கு எதெல்லாம் பிடிக்கலையோ அதெல்லாம் பாவம் தான். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் சொல்லி பைபிள்ல இருக்கு. செய்ய தகுந்த விஷயங்கள், செய்ய தகாத காரியங்கள் அப்படின்னு சொல்லி 10 கட்டளையை எடுத்து பாத்தீங்கன்னாக்க டு நாட் அப்படின்னு சில கட்டளைகள் இருக்கும். சோ பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாய், இதெல்லாம் டு நாட்ஸ். எது செய்யணும், முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட நீ வந்துட்டு கர்த்தர் மேல பிரியமா இருக்கணும், இது செய்ய வேண்டிய காரியங்கள். என்னுடைய தாய் தகப்பனை கனப்படுத்தணும், இது செய்ய வேண்டிய விஷயங்கள். இப்ப எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்றத கர்த்தர் தெளிவா வகையறுத்து அவர் பைபிள்ல சொல்லி இருக்கிறார். அப்ப அடிப்படையில ஒரு பிரச்சனை எதுன்னு சொன்னாக்க பாவத்துல அந்த இச்சை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா கலாத்தியர் 5:00 நம்ம வாசிக்கிறோம், நம்ம வந்துட்டு கிறிஸ்துவனுடையவர்களா இருக்கிறதுனால கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்படின்னா அந்த எல்லா மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில அடிச்சிருக்கிறோமா அப்படின்றத நம்மை நாமே நிதானித்து அறியலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இச்சை இருக்கும். ஒருத்தருக்கு ஸ்வீட் சாப்பிடுறதுல ஒரு இச்சை இருக்கலாம், ஒருத்தருக்கு வந்துட்டு சினிமா பாக்குறதுல ஒரு இச்சை இருக்கலாம், ஒருத்தவங்களுக்கு நாடகம் பாக்குறதுல ஒரு இச்சை இருக்கலாம், ஒருத்தவங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் மேல இச்சை இருக்கலாம், ஒருத்தவங்களுக்கு பொருள் சம்பாதிக்கிறதுல பணம் சம்பாதிக்கிறதுல இச்சை இருக்கலாம், ஒருத்தவங்களுக்கு நிறைய துணிமணி வாங்குறதுல ஒரு இச்சை இருக்கலாம்.
அப்ப இந்த இச்சையினாலதான் உலகத்தில் வந்துட்டு பாவம் உண்டானது என்று வேதம் சொல்கிறது. அப்ப இந்த இச்சைகளை வந்துட்டு நம்ம விட்டுட்டோமான்றதை நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும். இப்ப இச்சைகளை விடணும், பெருமையான சிந்தனைகள் இருந்தா அதை விடணும், இல்ல சிலை வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருந்தா அதை விடணும். இப்ப இந்த மாதிரி கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதெல்லாம் இருக்குதோ அதை எல்லாத்தையும் வந்துட்டு விட்டுறணும். யார் மேலேயாவது கோபம், எரிச்சல் இருந்துச்சுன்னா அதை விட்டுறணும். இல்ல சவுல் மாதிரி தாவீது மேல பொறாமை இருந்த மாதிரி, இந்த பொறாமைன்றது வந்துட்டு ஒரு மோசமான குணாதிசயம். பொறாமை எங்க இருக்குதோ அங்க எல்லா துர்குணங்களும் உண்டு என்று வேதம் சொல்கிறது. இல்ல இந்த பொறாமை வந்துட்டு இதனாலதான் முதல்ல கொலை நடந்ததே வந்துட்டு பாத்தீங்கன்னா, காயின் வந்துட்டு ஆபேல கொலை செஞ்சது எதனால? இந்த பொறாமை நிமித்தமா தான் வந்துட்டு கொலை செய்தான் அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்ப தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். அப்ப முதல்ல அக்னாலஜ் பண்றோமா, ரெண்டாவது அறிக்கை செய்யறோமா, மூணாவது விட்டு விடுகிறோமா? நம்மை நாமே நிதானித்து அறிவோம். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளா தான் இருக்கிறோம். நம்மளுடைய கடந்த வாழ்க்கையெல்லாம் நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, கடந்த 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம் நம்ம கர்த்தருக்காக நிறைய காரியங்களை விட்டுட்டு தான் வந்திருக்கிறோம். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பட் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது அந்த முழுமையான பரிசுத்தம் இல்லைங்களா? எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல 25 27 வசனம் சொல்கிறது போல, கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் என்று கர்த்தர் சொல்றார். இப்ப இன்னைக்கு செய்தியே வந்து எதுக்காக கர்த்தர் கொடுக்குறாருன்னா, அந்த ஸ்பாட் அண்ட் ரிங்கிள் இருக்கக்கூடாது. கரை திரை, ஒரு சின்ன டாட், ஒரு சின்ன அழுக்கு கூட இருக்கக்கூடாது. நம்ம கர்த்தருக்கு உண்மையான பிள்ளைகளா, நல்ல பிள்ளைகளா தான் இருக்கிறோம். கட்டிட சபைகளை விட்டுருக்கிறோம், நம்ம வந்துட்டு கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்களை விட்டுருக்கிறோம், கள்ள போதர்களை விட்டுட்டு வந்திருக்கிறோம், எதிர்க்கிற சொந்தக்காரங்களை கூட வந்துட்டு பரவாயில்ல பொருட்படுத்தாம நம்மளை திட்டுறவங்களை எல்லாம் வந்துட்டு திட்டெல்லாம் வாங்கிட்டு கர்த்தருக்கு உண்மையா தான் இருக்கிறோம். பட் முழுமையா பரிசுத்தமா இருக்கணும். கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது அதுதான். திடீர்னு டிவியேட் ஆயிடக்கூடாது. எப்படி லோத்தின் மனைவி திரும்பி பார்த்தாங்களோ அந்த மாதிரி லாஸ்ட் மினிட்ல எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம திரும்பி பாத்திரக்கூடாது. ஏன்னா பிசாசு வந்துட்டு யாரை எப்படி விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம் லூக்கா 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 14 வரைக்கும். லூக் சாப்டர் 18 verses 11 to 14. பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஆமென். ஜெபம் எப்படி பண்ணணும்னு கூட கர்த்தர் நமக்கு அழகா கத்துக் கொடுக்கிறாரு இந்த எக்ஸாம்பிள்ல. அங்க 2 பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. ஒருவன் பரிசேயன், ஒருவன் ஆயக்காரன் என்று எழுதி இருக்கிறது. அப்ப ஒருவனுடைய ஜெபம் வந்துட்டு எப்படி இருக்கு? பரிசேயனுடைய ஜெபம், இந்த ஆயக்காரனை போலவும் இராததுனால உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஜெபத்திலே பெருமை, ஜெபமே பண்ண தெரியாம மத்தவனோட கம்பேர் பண்ணி நான் அவனோட பெட்டர் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபமே பெருமையா இருக்கிறதுனால கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கலன்னு சொல்லி எழுதி இருக்கிறது. வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தெல்லாம் தசம பாகம் செலுத்துகிறேன். கிரியைகள் மூலமா நமக்கு நித்திய ஜீவன் கிடையாதுங்க. கிரியைகள் அவசியம்தான், அது விசுவாசத்தின் வெளிப்பாடு மட்டும்தான். விசுவாசத்தினால மட்டும்தான் நம்ம பரலோக ராஜ்யத்தை அடைகிறோம். நித்திய ஜீவனை அடைகிறது விசுவாசத்தினாலதான். கிரியைகள் இருக்குதுனாக்கா அது கண்டிப்பா வேணும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம் தான். பட் அந்த கிரியை விசுவாசத்தின் வெளிப்பாடை ஒழிய அதனாலதான் நான் பரிசுத்தமா இருக்கிறேன்னு அர்த்தம் கிடையாது. கிரியைகள் கண்டிப்பா வந்துட்டு அவசியம். அந்த கிரியையினால மேன்மை பாராட்ட முடியாது. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல என்று வேதம் சொல்கிறது. அப்ப ஆயக்காரன் எப்படி ஜெபம் பண்றான்? தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். அப்ப உங்களால ஒரு பாவத்தை விட முடியலன்னா முதல்ல, ஆண்டவரே, இது எனக்கு அடிக்ஷனா இருக்குது, என்னால இந்த பாவத்தை விட முடியலன்னு சொல்லி முதல்ல அவர்கிட்ட ஓப்பனா பேசணும். ஆண்டவரே, இது காலப்போக்குல பார்த்தா கடந்த ஒரு மாசம், 2 மாசம், 3 மாசமா எனக்கு இது ஒரு அடிக்ஷனாவே மாறிட்டு இருக்கு, இந்த ஒரு பழக்க வழக்கம். என்னை மன்னிச்சிருங்க, இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு எனக்கு கிருபையை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவர்கிட்ட போய் ஓப்பனா வந்துட்டு நம்ம ஸ்ட்ரென்த் கேட்கணும். அப்ப அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று கர்த்தர் சொல்றார். இப்ப ஜெபம் பண்றப்ப கூட தாழ்மையா ஜெபிக்கணுன்றதை கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அப்பதான் நம்ம வந்துட்டு குணப்படவே முடியும். ஏன்னா நம்ம மனம் திரும்பும் பொழுது, பாவங்களை அறிக்கை பண்ணும் பொழுது, விட முடியாத சூழ்நிலை கூட விட்டுறேன் ஆண்டவரே, உங்களுடைய கிருபையோட நான் விட்டுறேன், என்னால விட முடியல, நீங்க எனக்கு கிருபையை கொடுப்பீங்க, நீங்க எனக்கு பலன் கொடுப்பீங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த வசனத்தை எல்லாம் பிடிச்சுக்கிட்டு உம்முடைய கிருபையோட நான் அதை விட்டுறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஓப்பனா நம்ம கன்ஃபஸ் பண்ணும் பொழுதுதான் நமக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம், ஆக்ட்ஸ் 3:20.
உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். ஆமென். உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். இந்த மனம் திரும்பின்ற வார்த்தை வந்துட்டு சாதாரணமா ஒரு வார்த்தையில இருக்குது. பட் அதனுடைய ஆழமான அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். மனம் திரும்பி தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். அப்ப அதை மறைக்காம அதை கன்ஃபஸ் பண்ணணும். நான் நீதிமான் வந்துட்டு 7 முறை விழுந்தாலும் வந்துட்டு அவன் எந்திரிப்பான்னு சொல்லி வேதம் சொல்லுது இல்லையா? அப்படின்னா ஒரு பாவத்துல ஒரு பிரச்சனையில இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க அது 7 நாள் அறிக்கை பண்ணா கூட 8வது நாள் வந்துட்டு மீண்டு வந்துடலாம். நம்ம 7 நாள் அறிக்கை பண்ணிட்டு வந்துட்டு அந்த பாவத்தை திரும்ப திரும்ப செஞ்சா கூட 8வது நாள் வந்துட்டு ஸ்ட்ரென்த் கேட்கும் பொழுது, ஆனா கன்சிஸ்டண்டா அந்த பிரேயர் வந்துட்டு இருக்கணும். ஆண்டவரே இது பாவம் தான், நான் வந்துட்டு இன்னைக்கும் காலையில செஞ்சிருக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு கிருபையை கொடுங்க, நம்முடைய கிருபையோட நான் விட்டுறேன்னு சொல்லி 3 தடவை 4 தடவை விழுவீங்க. ஆனா அடுத்த வாட்டி ஸ்திரமா எந்திரிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபையை கொடுப்பார். அப்ப அவரை எந்த அளவுக்கு நம்ம சார்ந்து இருக்கிறோன்றத கர்த்தர் செக் பண்ணிக்கிட்டே தான் வந்துட்டு இருப்பார். இல்ல நான் கரெக்டா தான் இருக்கிறேன், செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணாம விட்டுட்டோம்னு சொன்னா விழுந்துருவோம். சோ அதுதான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்று எழுதியிருக்கிறது. அப்ப பாவம் எதுவும் செய்யாத ஒரு வாழ்க்கையை தான் கர்த்தர் விரும்புறார். அப்ப எல்லா பாவத்தையும் நம்ம விட்டுட்டோமா? மேபி நம்ம போன மாசம் வரைக்கும் கூட நல்லா இருந்திருந்திருப்போம். திடீர்னு ஏதாவது ஒரு விஷயம் திடீர்னு கிராப் அப் ஆகி திடீர்னு உள்ளார வந்திருக்கும். அப்ப ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலகட்டத்துல நம்ம இருக்கிறோம். கர்த்தருடைய வருகையின் நாட்கள்ல வந்துட்டு இருக்கிறோம். அப்ப ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளா, அந்த ஃபண்டமெண்டல்ஸ் கரெக்டா இருக்குதான்றது செக் பண்ணிக்கங்க. டெய்லி வேதம் வாசிக்கிறீங்களா? டெய்லி ஜெபிக்கிறீங்களா? டெய்லி குடும்பத்துல வந்துட்டு வேதத்தை பத்தி நீங்க வந்துட்டு டிஸ்கஸ் பண்றீங்களா? டெய்லி குடும்ப ஜெபம் நடக்குதா? வார வாரம் சபை கூடுதல் அட்டன் பண்றோமா? அது போல சபையாரோட சேர்ந்து நம்ம எங்கிட்டாவது சுவிசேஷம் அறிவிக்கிறோமா? ஸோ இந்த 2+2+2 பர்சனல் லெவல்ல ஒரு 2 காரியம். வேதம் வாசித்து நம்ம ஜெபிக்க வேண்டியது பர்சனலா அந்த 2 காரியமும் செய்யணும். குடும்பமா 2 விஷயம் செய்யணும். வேதத்தை பத்தி ஆராய்ந்து பார்க்கணும், குடும்பமா உட்காந்து ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். ஸோ குடும்பத்துல 2, பர்சனலா 2, சபையோட சேர்ந்து ஒரு 2 காரியம். நம்ம வந்துட்டு 1 சபை கூடுதல் அட்டன் பண்ணணும். 2வது முடிஞ்ச வரைக்கும் யாராவது 1-2 பேரோட சேர்ந்து போய் சுவிசேஷம் அறிவிக்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். இதுதான் ஃபண்டமெண்டல்ஸ். இந்த ஃபண்டமெண்டல்ஸ்ல உறுதியா இல்லைன்னாக்க பிரச்சனை எங்கிட்டாவது வந்துட்டு வந்துடும். ஸோ இந்த ஃபண்டமெண்டல்ஸ்ல உறுதியா இருக்கணும். கர்த்தர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்றத பார்க்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாம். ஜான் 5:14. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். ஆமென். ஆமென். இது யாருகிட்ட சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, 38 ஆண்டுகளா வந்துட்டு வியாதியஸ்தனா இருந்த ஒருத்தனை சுகமாக்கிட்டு அவன்கிட்ட கர்த்தர் பேசுற வார்த்தை தான் இது. இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடிக்கு, இனிமேட்டு வியாதி வராதபடிக்கு நீ பாவம் செய்யாதே அப்படிங்கிறார். அப்ப பாவத்தினாலதான் வியாதிகள் வருதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. இனிமேட்டு செய்யாத. ஓகே, நேத்து வரைக்கும் செஞ்சுட்டியா, பரவாயில்ல, நான் உன்னை மன்னிக்கிறேன், உன்னை குணமாக்குறேன், இனி செய்யாதே, இனி பாவம் செய்யாதே. இப்ப இயேசு கிறிஸ்து எவ்வளவு நல்லவர் என்பதை வந்துட்டு இந்த வார்த்தைகள் மூலமா வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்ப இன்னைக்கு காலையில வரைக்கும் நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டா கூட தட் இஸ் ஓகே. கர்த்தர் நல்லவர், அவர் நம்மளை மன்னிக்கிறவரா இருக்கிறார் இல்லையா? அவர் நிச்சயமா நம்மளை வந்துட்டு மன்னிப்பாரு. அப்ப முதலாவது வந்துட்டு இனிமேட்டு செய்ய மாட்டாண்டவரே, இனி பாவம் செய்யாது அப்படிங்கிறார். ஓகே, இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் பண்ணிட்டாண்டவரே, இனிமேட்டு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி, அது அவருடைய கிருபையோட. நம்மளால வந்துட்டு பாவத்தை எதிர்க்க முடியாது, நம்மளால பிசாசை எதிர்க்க முடியாது. கர்த்தருடைய கிருபையோட இதை செய்ய முடியும். வாசிக்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஜான் 8:11. அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். அப்ப விபச்சாரத்துல பிடிபட்ட ஒரு பெண்ணுகிட்ட இயேசு கிறிஸ்து சொல்ற பதில் என்னது? நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. நம்முடைய ஆட்டிடியூடும் இப்படிதான் இருக்கணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த விபச்சாரத்துல பிடிபட்ட பெண்ணை அநேகர் கல்லால இருந்து கொலை செய்ய வேண்டும் என்று அவங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க, திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நம்மளும் பாவம் செஞ்சவங்களை பார்த்தா கல்லால இருந்து கொலை செய்கிறவர்களை போல இருக்கக்கூடாது, சிலுவையில அடிக்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கக்கூடாது. சரி பரவாயில்ல, தட் இஸ் ஓகே, கர்த்தர் நல்லவர், இனிமேட்டு செய்யாத. அப்ப மனம் திரும்புதலுக்கு ஏதுவா பேச வேண்டியது. அப்ப இங்க வந்துட்டு ஒரு 2-வே ப்ராசஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப நான் ஏதாவது ஒரு பாவத்துல மாட்டிக்கிட்டேன்னா கர்த்தர் என்கிட்ட சொல்றது இனிமேட்டு பாவம் செய்யாதே, அவ்வளவுதான். அப்ப அதை விட்டுறணும். கர்த்தருடைய கிருபையோட இனிமேட்டு செய்ய மாட்டான் ஆண்டவரே. இல்ல 1 நாள் 2 நாள் 3 நாள் விழுந்தோம்னா கூட தொடர்ந்து வந்துட்டு கர்த்தருடைய கிருபையை கேட்டு, அதனாலதான் அந்த பாவங்களை வந்துட்டு ஓப்பனா அறிக்கை பண்றது நல்லது.
கர்த்தர்ட்ட அறிக்கை பண்ணணும் நம்பர் 1. இன்கேஸ் அப்படியும் வந்துட்டு நம்மளால விட முடியலன்னா 4 குடும்பத்துல இருக்கிற யார்கிட்டயாவது கணவன்ட்டையோ மனைவிட்டையோ பிள்ளைகள்கிட்டயோ பெற்றோர்கிட்டயோ ஹெல்ப் கேட்டு இந்த விஷயத்துக்காக எனக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி ஹெல்ப் கேட்கலாம். இல்ல வெளியில ஹெல்ப் சீக் பண்றதா இருந்தாலும் சபையில யாராவது 1-2 பேர்ட்ட கான்பிடென்ஷியலா நம்ம வந்துட்டு அவங்கள்ட்ட சொல்லி எனக்காக இந்த விஷயத்துக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நிச்சயமா அந்த பாவத்தை வெளியில சொல்றதுல எந்த தப்பும் கிடையாது. தாவீதினுடைய பாவம் வந்துட்டு கோடிக்கணக்கான மக்களுக்கு தெரியிற மாதிரி தான் கர்த்தர் எழுதியிருக்கிறார். பேதுரு வந்துட்டு இயேசு கிறிஸ்துவ மறுதலிச்ச காரியம் வந்துட்டு கோடிக்கணக்கான மக்களுக்கு தெரிகிற மாதிரி தான் எழுதியிருக்கு. நம்முடைய பாவங்கள் வெளியில தெரிஞ்சாக்கா அதுல ஒன்னும் அவமானம்லாம் கிடையவே கிடையாது. எண்ட் ஆஃப் த டே அந்த பாவத்தை விட்டுட்டோமா இல்லையா? விட்டுட்டோம்னாக்க நல்லது. கர்த்தர் வந்துட்டு நம்மளை மன்னிச்சிருவாரு. அப்ப இனி பாவம் செய்யாதுன்னு கர்த்தர் சொல்றாருன்னா எப்படி இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு? பாவத்துக்கு மரித்த பிள்ளைகளா இருக்கணும். நான் ஞானஸ்நானத்துல அதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம வந்துட்டு பாவத்துக்கு மரித்த நீதிக்கு பிழைக்கிற பிள்ளைகளா இருக்கணும். வாசிக்கலாம் ரோமர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 12 வரைக்கும். ரோமன்ஸ் சாப்டர் 6 verses 11 to 12. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. ஆமென். நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைக்கிறவர்களாம் எண்ணிக்கொள்ளுங்கள். இப்ப நம்மளை நாமளே எப்படி நினைச்சுக்கமா? நான் வந்து பாவத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பொணம், நான் செத்துட்டேன். நான் தண்ணீருக்குள்ளார நான் என்னைக்கு மூழ்கி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்தேனோ அன்னைக்கே இந்த உலகத்தின் ஆசாபாசங்களுக்கு இச்சைகளுக்கு நான் செத்துட்டேன். இந்த உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் இந்த உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன் என்று பவுல் சொன்னது போல, இல்ல இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் இச்சை, இதெல்லாம் பாவம், இதெல்லாம் வேஸ்ட், எனக்கு இது தேவையில்ல அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டா பாவத்துக்கு மரித்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு. ஆனா தேவனுக்குள்ளார நம்ம பிழைத்திருக்கிறோம். அப்ப எண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னா நம்முடைய திங்கிங் அப்படிதாங்க இருக்கணும். பாவத்துக்கு நான் செத்துட்டேன், அவ்வளவுதான். இதுக்கு மேல வந்துட்டு இப்படி பிளண்டா தான் வந்துட்டு கர்த்தர் எழுதுறார். எண்ணிக்கொள்ளுங்கள், இப்படிதான் உன்னோட திங்கிங்கே இருக்கணும்டார். நான் திங்கிங்ல தப்பு பண்ணிட்டோம்னா வாயின் வார்த்தைகள்ல தவறு இருக்கும். திங்கிங்ல தப்பு இருந்துச்சுன்னு சொன்னாக்க நம்முடைய கிரியைகள்ல தவறு இருக்கும். அப்ப இருதய சிந்தனைகள் தான் வந்துட்டு முதல்ல சீர்தூக்கி பார்க்கணும். இப்ப பாவத்துக்கு மரித்தவர்களா உங்களை நீங்களே நினைச்சுக்கங்க. நான் இந்த விஷயத்துக்கெல்லாம் நான் செத்துட்டேன். நான் டிவி சினிமா இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நான் வந்துட்டு செத்துட்டேன். அதுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. இல்ல வந்துட்டு பொருளாசையா இருக்கட்டும், இச்சையா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் வந்துட்டு நான் செத்துட்டேன். அந்த பழைய மனுஷன் இல்ல, பழைய மனுஷன் செத்துட்டான். நான் பிழைக்கிறது இயேசு கிறிஸ்துவுக்காக தான் நான் பிழைக்கிறேன். உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. ஏன்னா ரோமர் 6ஆம் அதிகாரத்துலதான் இது எழுதியிருக்குது. ரோமர் 7-8 படிச்சு பாத்தீங்கன்னா இந்த 2 அதிகாரத்திலையும் ஆவிக்கும் மாம்சத்துக்கும் விரோதமாக நடக்கிற அந்த போராட்டத்தை பத்தி அழகா எழுதியிருக்கும். இல்ல கர்த்தர் நம்மளை எப்படி விடுவிக்கிறாரு அப்படின்றத வந்துட்டு எழுதியிருக்கும். உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. வழக்கமாவே இந்த மாம்ச சிந்தை மரணம் என்பதை நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? அந்த மாம்சம் பாவத்துக்கு தான் வந்துட்டு நம்மளை வந்துட்டு இழுத்துக்கிட்டே போகும். பட் பாவம் நம்மளை ஆளுகை செய்யக்கூடாது. இப்போ ஒரு காரியத்துல டெய்லி பிடிக்கப்பட்டிருக்கிறோம்னா அதுதான் நம்மளை ஆளுகை செய்கிறது. அப்ப அதை தூக்கி போட்டுட்டு தான் வரணும். கர்த்தருக்கு பிடிக்காத காரியமா இருந்தா தூக்கி போட்டுட்டு தான் வந்துட்டு நாம் வர வேண்டும். வாசிக்கலாம் ரோமர் 6ஆம் அதிகாரத்துல 13 முதல் 14 வசனங்கள். ரோமன்ஸ் சாப்டர் 6 verses 13 to 14. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஆமென். பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று இந்த வசனம் முடியுது. இப்ப எப்பங்க வந்துட்டு பாவம் நம்மளை மேற்கொள்ள முடியாது? 13வது வசனத்துல நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கூடாமல். அப்ப அவயவங்கள்லாம் என்னது? நம்முடைய வந்துட்டு கண்ணு, கை, காலு, இருதயம், நம்முடைய உடம்புல இருக்கிற அந்த அவயவங்கள், அந்த அவயவங்களை வந்துட்டு அந்த மெம்பர்ஸ் வந்துட்டு பாவத்திற்கு ஒப்புக்கூடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்கு ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் என்று எழுதியிருக்கப்பா. பாவத்துக்கு ஒப்பு கொடுக்காதப்பா. உன்னையும் உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உன்னோட உடம்புல இருக்கிற மெம்பர்ஸை வந்துட்டு பாவத்துக்கு ஒப்பு கொடுக்காம நீதிக்கு ஆயுதங்களாக தேவனுக்கு நீ ஒப்பு கொடு அப்படிங்கிறார். அப்படி ஒப்பு கொடுத்தாக்க கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறோம். கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறதுனால பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அப்ப யோசிச்சு பாருங்க, ஏதாவது பாவங்களை மேற்கொண்டிருக்கா லாஸ்ட் ஒரு மாசத்துல, இல்ல லாஸ்ட் 3 மாசத்துல? மேற்கொள்றதுனா நம்ம நினைச்சாலும் வந்துட்டு நீதி செய்ய முடியாது.
நம்ம நினைச்சாலும் வந்துட்டு நல்ல காரியம் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்குதா? அப்ப அப்படியெல்லாம் சூழ்நிலை ஏற்பட்டிருக்குன்னா பாவம் மேற்கொண்டிருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். ஆனா வேதம் சொல்லுது பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று ரோமர் 6:14 எழுதியிருக்கு. அப்ப எப்ப பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது? அப்ப உங்களுடைய அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். இப்ப யோவான் 8:34 கர்த்தர் சொல்றாரு, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான்னு சொல்றார். அப்ப ஒரு பாவத்தை ரெகுலராவே வந்துட்டு ஒருத்தவங்க செய்யறாங்க, மாச கணக்குல அந்த பாவங்கள் வந்துட்டு நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, பாவத்துக்கு தான் வந்துட்டு அவங்க அடிமையா இருக்கிறாங்க. ஒரு சகோதரனோ சகோதரியோ ஒரு பாவத்தை வந்துட்டு ரெகுலராவே செய்யறாங்கன்னா அந்த பாவத்துக்கு தான் அவங்க அடிமையா இருக்கிறாங்க. அதாவது பிசாசுக்கு அடிமையா இருக்கிறாங்கன்னு அர்த்தம், சிம்பிளா சொல்ல போனாக்க. இல்ல அந்த பாவத்தை மேற்கொண்டுட்டாங்கன்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமையா இருக்காங்க. எல்லா பாவத்தையும் மேற்கொள்ளணும். அது 10 பாவங்களோ 20 பாவங்களோ அது முக்கியம் இல்லை. எல்லா பாவத்தையும் மேற்கொண்டா மட்டும்தான் நம்ம இயேசுவுக்கு அடிமை, இல்லாட்டினா பாவத்துக்கு தான் அடிமை. வாசிக்கலாம் 2 பேதுரு 2:19 வசனம். 2 Peter 2nd chapter verse 19. தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாயிருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டு இருக்கிறானே. எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமையா இருக்கிறானே. இப்ப வசனம் உங்களை ஜெயிச்சிருக்குன்னா நீங்க வசனத்துக்கு அடிமை. இயேசு உங்களை ஜெயிச்சிருக்கிறான்னா நீங்க இயேசுவுக்கு அடிமை. இல்ல பாவம் உங்களை ஜெயிச்சிருச்சுன்னா நீங்க பாவத்துக்கு அடிமை. ரொம்ப சிம்பிளா தான் கர்த்தர் எழுதியிருக்கிறார். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ, இப்ப எது நம்மை ஜெயித்திருக்கிறதுன்றத நம்மை நாமே நிதானித்து அறியணும். இப்ப கர்த்தருடைய வசனங்கள் நம்மை ஜெயித்திருக்கிறதா? நம்முடைய இருதயத்துல சந்தோஷமா வந்துட்டு வசனங்களை சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறோமா? வசனங்களை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறோம்னா நம் வசனத்தினால் ஜெயிக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் ஜெயிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம். அப்ப நம்ம கர்த்தருக்கு தான் அடிமையா இருக்கிறோம். இல்ல வேற ஏதாவது இந்த உலகத்திற்குரிய இச்சைகள், ஆசைகள் அது நம்மை ஜெயித்திருக்கிறது என்றால் நம்ம இந்த உலகத்தின் இச்சைகளுக்கு தான் அடிமையா இருக்கிறோம். அதனாலதான் அதுல இருந்து வெளியில வந்து இயேசுவுக்கு அடிமைகளா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம் ரோமர் 6 வசனங்கள் 16 முதல் 17 வரைக்கும். ரோமன்ஸ் chapter 6 verses 16 to 17. மரணத்திற்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளா இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும், பாவம் எதுக்குங்க இட்டு செல்லுது? அது மரணத்துக்கு தான் இட்டு செல்லுது இல்லைங்களா? நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படுதலுக்கானாலும், கீழ்ப்படுதல் எதற்கு இட்டு செல்லுது? அது தேவ நீதிக்கு நம்ம இட்டு செல்கிறது இல்லைங்களா? அப்ப கீழ்ப்படுதல் இருந்தாதான் தேவ நீதியோட நம்ம இருக்கிறோம். மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படுதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ, அப்ப நம்ம எதுக்கு நம்மளே ஒப்பு கொடுக்கிறோம்? அப்ப அதுக்குதான் நம்ம அடிமையா இருக்கிறோம்னு சொல்லி வேதம் சொல்லுது. அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? உனக்கு தெரியாதான்னு சொல்லி கர்த்தர் கேட்கிறார். இப்ப நம்ம நாள் பூரா என்ன செய்யறோம், நம்ம எதுல வந்துட்டு நேரத்தை செலவு பண்றோன்றதை நாமே நிதானித்து அறியலாம். இல்ல கடந்த ஒரு மாசம் 2 மாசம் 3 மாசம் 6 மாசத்துல வந்துட்டு எந்த காரியங்கள் நம்ம அதிகமா வேதம் வாசிக்கிறோம், அதிகமா ஜெபத்துல ஈடுபடுறோம், இல்ல நம்ம ஆண்டவருக்கு செய்யற ஊழியத்துல வந்துட்டு நேரத்தை செலுத்துறோம், வேலை நேரம் போக நமக்கு கடமைகள்னு ஒண்ணு இருக்குது. இந்த உலகத்துல கர்த்தர் கடமைகளை கொடுத்திருக்கிறார். ஒரு பெற்றோர்களுக்கு எல்லாம் கடமைகள் இருக்கும், பிள்ளைகளுக்கு ஒரு கடமை இருக்கும். சோ ஒரு பெற்றோரால வந்துட்டு ஒரு பிள்ளையா அந்த கடமைகள் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு மீதி நேரத்துல நம்ம என்ன செய்யறோம், கர்த்தருக்குரிய காரியங்கள்ல ஈடுபடுறோமான்றத நம்ம நிதானித்து அறியணும். அப்ப நம்ம எதற்கு அடிமையா நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா என்று கர்த்தர் நம்மகிட்ட கேள்வி கேட்கிறார். அப்ப உபதேச சட்டத்திற்கு எப்படி கீழ்ப்படியணுமா? நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததுனால தேவனுக்கு ஸ்தோத்திரம். மனப்பூர்வமா கீழ்ப்படுகிறோமா? இல்ல சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு வேண்டா வெறுப்பா கர்த்தருக்கு கீழ்ப்படிவாங்க. அது காலப்போக்குல பாத்தீங்கன்னா அந்த கீழ்ப்படிதல் வந்துட்டு பின்வாங்கி போயிடும். வேற வழி இல்ல, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கூட கீழ்ப்படுகிறவங்களும் இருக்கிறாங்க. அப்படி கீழ்ப்படிஞ்சா அது ஒரு மாசம் 3 மாசம் 6 மாசம் 1 வருஷத்துல பின்வாங்கி போற ஒரு நிலைமை இருக்கும். அப்ப மனப்பூர்வமா தேவனுக்கு அடிமைகளா நாமே ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? நம்ம நிதானிச்சு பார்க்கணும். என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை இண்டிவிஜுவலா பர்சனலா இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமையா நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேனா இல்லையான்றத நாமே நிதானித்து அறிவோம். ரோமர் 6 வசனங்கள் 18 முதல் 19 வரை வாசிக்கலாம். ரோமன்ஸ் chapter 6 verses 18 to 19. பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகள் ஆனீர்கள். உங்கள் மாமிச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன்.
அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். ஆமென். ஆமென். 19வது வசனத்துல அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள், அப்ப பழைய வாழ்க்கையில நம்ம என்ன செஞ்சோம்? அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல. நாம வேணா சொல்லலாம், நான் வந்துட்டு அடிமையாலாம் இல்லப்பா அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். பட் ஆனா கர்த்தர் அப்படிதான் எழுதியிருக்கிறார். நீ பழைய வாழ்க்கையில வந்துட்டு உன்னுடைய சரீரத்தை, உன்னுடைய வந்துட்டு ஆவி ஆத்மா சரீரத்தை, உன்னோட உடம்புல இருக்கிற அவயவங்களை வந்துட்டு நீ வந்துட்டு அக்கிரமத்துக்கும் அசுத்தத்துக்கும் தான் அடிமையா ஒப்பு கொடுத்த, அதனால நீ வந்துட்டு அக்கிரமம் செஞ்ச அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். ஆனா இப்ப மனம் திரும்பிட்டோம்னு சொன்னா, இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுங்கள். அப்போ ஒப்புக் கொடுங்கன்றது இது ஆலோசனையா சொல்லாம கட்டளையாக தான் கர்த்தர் சொல்றார். இப்ப நம்ம நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுக்கணும் 100%. அப்ப நம்ம 90% பரிசுத்தமா இருக்கலாம், நல்லதுதான். பட் முழுமை அடையணும். 95% பரிசுத்தமா வளர்ந்துருக்கலாம், இல்ல 99% பரிசுத்தமா வளர்ந்துருக்கலாம். பட் முழுமை அடையணுன்றதை கர்த்தர் விரும்புறார். எந்த ஒரு கர்த்தருக்கு பிடிக்காத காரியத்திலையும் போய் மாட்டிக்க கூடாது. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்கிறது. நியாய தீர்ப்பு நாட்கள்ல நம்ம இருக்கிறோன்றதை நம்ம வேத வாக்கியங்களை கொண்டு நம்ம ஆராய்ந்து பார்த்திருக்கிறோம். அப்ப கர்த்தர் சோதோம் குமாராவில நியாய தீர்ப்பு கொடுத்த பொழுது அந்த கடைசி நேரத்துலதான் லோத்தின் மனைவி திரும்பி பார்த்தாங்க. அதை இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டுல ஞாபகப்படுத்துறார். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். இப்ப லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்களா, கடைசி நேரத்துல திரும்பி பாத்துறாது அப்படிங்கிறார். அப்ப இத்தனை ஆண்டு காலமா நீங்க இயேசு கிறிஸ்துவுக்காக உண்மையா இருந்திருக்கிறீங்க இல்லைங்களா? கடந்த ஒரு வருஷமோ 3 வருஷமோ 5 வருஷமோ இயேசு கிறிஸ்துவுக்காக உண்மையான பிள்ளைகளா கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்கள் எல்லாம் தூக்கி போட்டு வந்திருக்கிறீங்க. பட் லாஸ்ட் மினிட்ல டைவர்ட் ஆயிடக்கூடாது, லாஸ்ட் மினிட்ல டீவியேட் ஆயிடக்கூடாது. நான் டீவியேட் ஆகுற மாதிரி டைவர்ட் ஆகுற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இந்த பூமியின் மேல வரும் ஆபத்துக்களுக்கு பயந்து மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும், கரைந்து போகும். இப்படி எல்லாம் நிறைய டீவியேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும். இப்ப கூட நீங்க ரீசெண்டா நம்மளுடைய நாட்டினுடைய தலைவர் சொன்னதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. தங்கம் வாங்காதீங்க, பெட்ரோல் எல்லாம் பார்த்து செலவு பண்ணுங்க, இல்ல உங்களோட வீட்டுல கேஸ் சிலிண்டர் எல்லாம் பார்த்து செலவு பண்ணுங்க, தேவைப்பட்ட ஆபீஸ் போங்க, முடிஞ்ச வரைக்கும் வீட்டுல இருந்து வேலை பாருங்க, இப்படின்ற விஷயங்கள் இதை கேட்கும் பொழுதே வந்துட்டு புரிகிறது இல்லைங்களா? எல்லாத்துக்குமே புரியும். அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, என்னமோ ஒண்ணு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி வந்துட்டு ஒரு எச்சரிப்பின் மணி எல்லாரோட இருதயத்திலும் அடிச்சிருக்கும். பட் இருந்தாலும் வந்துட்டு நம்ம டைவர்ட் ஆயிடக்கூடாது. என்ன நடந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, விசுவாசத்தை கைவிட்டுறாதுன்னு சொல்லி இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தை கூவி அழைக்கிற யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று எழுதியிருக்கிறது. இப்ப ஃபண்டமெண்டல்ஸை நம்ம விட்டுறக்கூடாது. இப்ப இதுல ஒரு நியூஸ் அடிக்ஷன் சில நேரம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடந்த ஒரு 5 வருஷத்துலயே வந்துட்டு பாத்தீங்கன்னா கொரோனா காலகட்டத்துல டீவியேட் ஆன கிறிஸ்டியன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த கொரோனா நியூஸை பாக்குறது, இல்ல அது சம்பந்தமா வந்துட்டு சோசியல் டிஸ்டன்சிங் அது இதுன்னு சொல்லி இதுல டீவியேட் ஆகி வசனம் படிக்காம, ஜெபம் பண்ணாம, ஜெபத்தையும் வசனம் வாசிக்கிறதையும் கைவிட்ட கிறிஸ்தவங்க கோடிக்கணக்குல இருக்கிறாங்க. அதே மாதிரி அடுத்து உக்ரைன் போர் வந்தப்பையும் பாத்தீங்கன்னா அதையே நியூஸ் பார்த்த கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அதுல டைவர்ட் ஆனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அடுத்து காசா யுத்தம் வந்தப்ப கூட நியூஸ் அதிகமா படிச்சுட்டு வேதத்தை வாசிக்காத கிறிஸ்தவர்கள் பல பேர் இருந்தது வந்துட்டு நமக்கே தெரியும். அதே மாதிரி இப்ப ஈரான் போர் வந்துச்சு. ஈரான் போர்ல போக்கஸ் பண்ணிட்டு வந்துட்டு அதை விட்டுவிட்டு வந்துட்டு ஈரான் போர்ல போக்கஸ் பண்ணிட்டு ஃபண்டமெண்டல்ஸை விட்டு அநேகர் வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நாட்டுல ஏதாவது நடந்துகிட்டே தான் வந்துட்டு இருக்கும். அதுக்கு முடிவே வந்துட்டு கிடையாது. நம்ம டைவர்ட் ஆயிடக்கூடாது, டீவியேட் ஆயிடக்கூடாது. வாசிக்கலாம் ரோமர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 21 வரைக்கும். ரோமன்ஸ் சாப்டர் 6 verses 20 to 21. பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாயிருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாயிருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. அவன் பழைய வாழ்க்கையை பத்தி கர்த்தர் பேசுறாருங்க. பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். அது உண்மைதான். நம்ம பழைய வாழ்க்கையில நம்ம நீதிக்கு நீங்கினவர்களா தான் இருந்தோம். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்திலே உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? இப்ப நம்ம பாவத்துல இருந்து நம்ம செய்த காரியங்கள், அது ஒரு சிலர் வந்துட்டு குடி பழக்கத்துல இருந்திருக்கலாம், ஒரு சிலர் சிகரெட் குடிச்சிருக்கலாம், ஒரு சிலர் சினிமா பார்த்திருக்கலாம், கெட்ட வார்த்தை பேசியிருக்கலாம், பொய் சொல்லியிருக்கலாம், கோபப்பட்டிருக்கலாம், எரிச்சல் பட்டிருக்கலாம், மன்னிக்காம இருந்திருக்கலாம், கசப்பா இருந்திருக்கலாம், பொருள் ஆசையோட இருந்திருக்கலாம். அதனால என்ன பலன் கிடைத்தது? ஒண்ணுமே கிடையாது. அவைகளின் முடிவு மரணமே என்று வேதம் சொல்கிறது. இப்ப நம்ம நித்திய ஜீவனுக்கு போகணும்னா நாம என்ன செய்யணும்? வாசிக்கலாம் ரோமர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 23 வரைக்கும். ரோமன்ஸ் சாப்டர் 6 verses 22 to 23. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால்
பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆமென். அவன் பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் நல்லாவே தெரியும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அதனாலதான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அது ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். பாவங்கள் எதுவுமே மேஜர் பாவமா முதல் நாளே ஸ்டார்ட் ஆகுது. பைபிள்ல வந்துட்டு விழுந்து போனவங்க எல்லாம் நீங்க கவனிச்சு பாருங்க, அது ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். குறிப்பா கிறிஸ்தவர்கள் மத்தியில, வேதத்தை நல்லா தெரிஞ்சவங்க மத்தியில பிசாசு எப்படி வருவானா ஒரு காம்ப்ரமைஸ் மூலமா தான் வருவான். இதெல்லாம் நான் ஒரு பெரிய விஷயமா இன்னைக்கு ஒரு நாள் பண்றேன், இல்ல சும்மா இந்த ஒரு வாரம் வந்துட்டு இந்த காரியத்தை செய்யறேன், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா ஒரு காம்ப்ரமைஸ் மூலமா தான் வந்துட்டு வரும். அது பின்னாடிதான் பெரிய பாவமா மாறும். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் தேவனுடைய கிருபை வரமா இருக்கிறது. அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். அப்ப நித்திய ஜீவன் என்கிற முடிவுக்காக தான் நம்ம வந்துட்டு தவிக்கிறோம், காத்துக்கிட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வரும் பொழுது எனக்கும் என்னுடைய வீட்டாருக்கும் என்னுடைய சபையாருக்கும் சகோதர சகோதரர்கள் எல்லாருக்கும் நித்திய ஜீவனை கொடுப்பாரு அப்படின்னு நம்ம இருதயத்துல தவிக்கிறோம் இல்லைங்களா? அந்த நித்திய ஜீவன் எப்படி கிடைக்கும்? பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். பரிசுத்தம் இருந்தா மட்டும்தான் நித்திய ஜீவன் கிடைக்கும். பரிசுத்தமாகுதல் எப்படி கிடைக்கும்? தேவனுக்கு அடிமையா இருக்கணும். தேவனுக்கு எப்பொழுது அடிமையா இருக்க முடியும்? பாவத்தை விட்டாதான் தேவனுக்கு அடிமையா இருக்க முடியும். ஸோ அழகா அந்த ஸ்டேஜஸ் கர்த்தர் கொடுக்கிறார். ஸ்டேஜ் 1 பாவத்துல இருந்து விடுதலை ஆகணும். எல்லா பாவத்துல இருந்து விடுதலை ஆயிட்டோமா நம்மை நாமே நிதானித்து அறியலாம். பாவத்துல இருந்து விடுதலை ஆகணும். விடுதலை ஆயிட்டா தேவனுக்கு அடிமையா இருக்கணும். கேள்வியே கேட்காம கர்த்தருக்கு கீழ்ப்படியும். ஏன், எதுக்கு, என்னது? கர்த்தர் நமக்கு நல்லது தாங்க செய்வார். நம்ம சிந்திக்கிறத காட்டிலும் நமக்கு நல்ல ஆலோசனைகள் தான் கொடுப்பார். அப்ப ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்குது, ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. வேதம் ஒண்ணு சொல்லுது, என்னோட இருதயம் ஒண்ணு சிந்திக்குது அப்படின்னு சொன்னாக்க, இருதயம் சிந்திக்கிறதெல்லாம் தூக்கி போட்டுட்டு வேதம் சொல்றது அப்படியே கேட்டு போயிடணும். கீழ்ப்படுகிற விஷயத்துல வந்துட்டு கொஞ்சம் ஒரு ரோபோட் மாதிரி இருக்கிறது நமக்கு எல்லாம் நல்லது. அப்படியே கர்த்தர் சொல்லிட்டாரா நான் செய்யறேன் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்காம கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது ரொம்ப நல்ல பழக்கமா இருக்குது. இப்ப பாவத்துல இருந்து விடுதலை ஆகணும். தேவனுக்கு அடிமையா இருந்தாக்க ஃபைனலா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். அந்த பரிசுத்தத்துல கடைசி வரைக்கும் நிலைச்சிருந்தீங்கன்னாக்க கர்த்தருடைய வருகையின் போது, இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை சமீபமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். ஏன்னா அவர் முன்னாடி நம்ம எப்படி நிக்கணுமா? கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாம நம்ம நிக்கணும். வாசிக்கலாம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 Peter 2:16. சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாய் இருங்கள். ஆமென். சுயாதீனம் உள்ளவர்களா இருந்தும், நாமெல்லாம் சுயாதீனம் உள்ள பிள்ளைகள், நமக்கு ஃப்ரீடம் இருக்குது, நமக்கு லிபர்ட்டி இருக்குது. அந்த சுயாதீனத்தை துர்குணத்துக்கு மூடலா பயன்படுத்தாதுன்னு கர்த்தர் சொல்றாரு. தேவனுக்கு அடிமையாயிரு அப்படின்னு எழுதியிருக்கு. இப்போ உன்னுடைய ஃப்ரீடம் வந்துட்டு தப்பா பயன்படுத்தாத, டோன்ட் மிஸ்யூஸ் யுவர் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அப்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வசனம். நமக்கெல்லாம் விடுதலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. எதுக்காக விடுதலை கொடுத்திருக்கிறாரு? தேவனுக்கு அடிமையா இருக்கிறதுக்காக தான் விடுதலை கொடுத்திருக்கிறார். இதைத்தான் மரியாள் பண்ணாங்க. அதனாலதான் வந்துட்டு ஸ்திரீகளுக்குள் வந்துட்டு ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று மரியாளுக்கு வந்துட்டு பேர் வந்துச்சு. லூக்கா 1:38 வாசிக்கும் பொழுது மரியாள் வந்து நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு சொல்றாங்க. நான் ஆண்டவருக்கு அடிமை. அப்ப அவர் சொன்னது போல எனக்கு நடக்கட்டும். வாட் எவர் கான்சிக்வன்சஸ் என்ன வந்தாலும் சரி, நான் கல்லால் இருந்து ஜனங்கள் கொலை செய்தாலும் வந்துட்டு பரவாயில்ல, நான் தேவனுக்கு அடிமை அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்தாங்க. அதனால கர்த்தருடைய மகத்தான கிருபை வந்துட்டு மரியாளுக்கு வந்துட்டு இருந்தது. வாசிக்கலாம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். 1 John 5:18. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். அப்ப அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், பரிசுத்தமாகுதலுக்கு முன்னாடி இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னது? பாவத்தினின்று விடுதலை ஆகணும் இல்லைங்களா? அடுத்ததுதான் தேவனுக்கு அடிமையா இருக்க முடியும். ஃபைனலா தான் பரிசுத்தம் ஆக முடியும். இப்ப பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும்னா தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால பிறந்த பிள்ளைகளா இருந்தா மட்டும்தான் பாவம் செய்யாம இருக்க முடியும். பொல்லாங்கன் அவனை தொடான். பிசாசு உங்களை டச் பண்ணவே முடியாதுங்க. ஆனா சோதிக்கலாம், ஆனா பாவத்துல நீங்க விட மாட்டீங்க. இப்ப பொல்லாங்கன் அவனை தொடான் என்று எழுதியிருக்க. அப்ப தேவனால பிறக்கணும். இயேசு கிறிஸ்துவே யோவான் 3:5 சொல்லி இருக்கிறார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன்னு சொல்லி நிக்கோதேமிட்ட பேசுறார். ஜலத்திலையும் பிறக்கணும், ஆவியிலையும் பிறக்கணும். ஞானஸ்நானம் எடுத்தா மட்டும் பத்தாது,
அப்ப அந்த ஆவிக்குரிய குணாதிசயங்கள்ல வளருகிற பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும். அப்ப ஆவியில பிறக்கிறதா என்னது? அந்நிய பாஷை பேசுறதா? நிச்சயமா கிடையாது. அந்நிய பாஷை பேசுறது ஆவியில பிறக்கிறது கிடையாது. அது ஒரு ஒன் ஆஃப் த கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஆவியின் வரங்கள்ல ஒரே ஒரு வரம் தான் அந்நிய பாஷை பேசுறது. அப்ப ஆவியில பிறக்கிறதுனா என்னது? யாக்கோபு 1:18 வாசிக்கலாமே. ஜேம்ஸ் 1:18. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். ஆமென். நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். ஜெனிப்பிக்கிறதுன்றது மறுபடியும் நம்மை பிறக்க வைக்கிறது. நாம் எப்படி மறுபடியும் பிறக்கிறோம்? சத்திய வசனத்தினாலே நம்மை ஜெனிப்பிக்கிறார். இந்த சத்திய வசனத்தை தான் பேதுரு சொல்லாரு, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடம் தானே உண்டு அப்படிங்கிறார். இது நம்ம ஆரம்பத்துல இன்னைக்கு யோவான் 6:68 வந்துட்டு வாசிச்சோம். நித்திய ஜீவ வசனங்கள், அது சத்திய வசனங்கள். அதன் மூலமா தான் நம்ம மறுபடியும் பிறக்கிறோம். அந்த சத்திய வசனங்கள் இருதயத்துக்குள்ள போக போக அந்த இருதயம் ஏற்றுக்கொள்ள நம்ம பரிசுத்தமா வந்துட்டு மாறுறோம். கீழ்ப்படிய இந்த பரிசுத்தமாகுதல் இட்ஸ் அ ப்ராசஸ். 6 மாசம் எடுக்கலாம், 1 வருஷம் எடுக்கலாம், 2 வருஷம், 3 வருஷம் எடுக்கலாம். பட் அந்த ப்ராசஸ்ல உறுதியா நிக்கணும். பின்வாங்கி போயிடக்கூடாது. சவுல் ராஜா மாதிரி பின்வாங்கி போயிட்டாக்க பரிசுத்தாவினர் கிளம்பி போயிடுவாரு. அசுத்தாவி உள்ளுக்குள்ளார வந்துடும். அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வசனம் 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்துல எழுதியிருக்குது. 10 முதல் 12 வசனங்கள் வாசிக்கும் பொழுது, சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியினால் கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார்னு இருக்கு. தேவனே கொடிய வஞ்சகத்தை அனுப்புவாருங்க. சத்தியத்தை நேசிக்கல, சத்தியத்தை விசுவாசிக்கல, சத்தியத்தை அன்பு செய்யல அப்படின்னு சொன்னாக்க, இப்ப வசனம் தான் சத்தியம்ன்றது நமக்கு தெரியும். அப்ப வசனத்தை நேசிக்கல, வசனத்துல இருக்கிற சத்தியங்களை நம்ம அன்பு செய்யல, அதன்படி நடக்கல அப்படின்னு சொன்னா கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார் என்று வேதம் சொல்கிறது. இப்ப கொடிய வஞ்சகத்தையே இதுதான் ரைட்டுன்னு சொல்லி தப்பான ரூட்ல நிறைய பேர் போயிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம மறுபடியும் பிறக்கிறது எப்படி? சத்திய வசனத்தினாலே நம்மை கர்த்தர் ஜெனிப்பிக்கிறவரா இருக்கிறார். அப்ப அதற்கு நம்ம விட்டு கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கிறோமா? இணங்கி கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கிறோமா? தேவனுக்கு அடிமைகளா இருக்கிறதுக்கு நம்ம ரெடியா? பாவத்துக்கே அடிமையா இருந்தோம், பிசாசுக்கே அடிமையா இருந்தோம். தேவனுக்கு அடிமையா இருக்கிறதுல என்ன ஒரு தயக்கம்? அது ஒண்ணுமே பெரிய விஷயமே கிடையாது. இட்ஸ் நோ பிரைனர்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி தேவனுக்கு அடிமையா இருக்கிறது மட்டும்தான் வாழ்க்கையில ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்க முடியும். அப்படி இருந்தோம்னு சொன்னா பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். அப்ப சத்திய வசனத்தினாலதான் மறுபடியும் பிறக்கும். அப்படி நீங்க தேவனால பிறந்துட்டீங்கன்னா பொல்லாங்கன்னு உங்களை தொடமாட்டான்னு சொல்லி வேதம் சொல்லுது இல்லைங்களா? 1 யோவான் 5:18 படிச்சது போல தேவனால நீங்க பிறந்துட்டீங்கன்னா பாவம் செய்ய மாட்டீங்க. பொல்லாங்கன் அவனை தொடான் என்று வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம் 1 பேதுரு 1:23 வசனம். 1 Peter 1:23. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. ஆமென். நம்ம மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படுறது எதனாலங்க? தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே. அழிவில்லாத வித்து என்பது தேவனுடைய வசனம். வித்துனா விதை இல்லைங்களா? தேவனுடைய வசனத்தினாலதான் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படுகிறோம். இது அந்நிய பாஷைன்ற ஒரு வரத்தினாலெல்லாம் கிடையாது. அப்ப தேவனுடைய வசனத்தினால, சத்திய வசனத்தினாலே நம்மை ஜெனிப்பித்தாருன்றத யாக்கோபு 1:18 வாசிச்சோம். 1 பேதுரு 1:23 தேவ வசனத்தினாலதான் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். மீண்டும் பிறக்கிறது. இந்த born again எக்ஸ்பீரியன்ஸ் எதனால? சத்திய வசனத்தினால்தான். வசனங்களை நீங்க ஏத்துக்க வசனங்களின்படி நீங்க உங்க வாழ்க்கையை மாத்திக்க நீங்க மறுபடியும் புது சிருஷ்டியா நீங்க பிறக்கிறீங்க. தேவனால் பிறந்த பிள்ளையா இருப்பீங்க. வாசிக்கலாம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 John 3:9. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியால் பாவம் செய்ய மாட்டான். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், அவன் பாவமே செய்ய மாட்டான்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்ப நம்ம இன்னும் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம இன்னும் தேவனால் பிறக்கிற காரியத்துல முழுமை அடையல. இப்ப தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. வித்துன்னா தேவனுடைய வசனம். அந்த வசனம் இருதயத்துல இருந்தாக்கா அவன் பாவம் செய்ய மாட்டாங்க. அந்த வசனம் இருதயத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கப்படுது. உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், பலவித இன்பங்கள், சிற்றின்பங்கள், இச்சைகள் உட்பிரவேசிக்குதுன்னா அது வசனத்தை நெருக்கி போடும். உங்களுக்கு 1000 வசனம் தெரிஞ்சாலும் அந்த வசனத்தை நெருக்கி போடாம இருக்கிறதுல ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இன்பங்கள், இச்சைகள் இதுக்கு இடம் கொடுத்துட்டோம்னு சொன்னா 1000 வசனம் தெரிஞ்சாலும் அதை இந்த உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம் நெருக்கி போடுங்க. அதுல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப தேவனால் பிறந்த எவனும் பாவமே செய்ய மாட்டான், ஏனெனில் கர்த்தருடைய வித்து அவருடைய வசனம் அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். நீங்க பாவம் செய்யலைன்னா யாருங்க? நீங்க புது சிருஷ்டி, பரிசுத்தமா இருக்கிறீங்க.
கர்த்தர் வரும்பொழுது உங்களுக்கு 100% நித்திய ஜீவன் உண்டு. ஒரு சில வசனங்களோடு முடிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கலாம். 2 Corinthians 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். இப்படி இருக்க நீங்க பாவத்தை விட்டுட்டீங்க, தேவனுக்கு அடிமையா இருக்கிறீங்கன்னாக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. யூ ஆர் அ நியூ கிரியேஷன். நீங்க பாவத்தை விட்டுட்டீங்க, தேவனுக்கு அடிமையா இருக்கிறீங்கன்னாக்க, பரிசுத்தமா இருக்கிறீங்கன்னா யூ ஆர் அ நியூ கிரியேஷன். நீங்க புது சிருஷ்டியா இருக்கிறீங்க. எல்லாம் பழசெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப கர்த்தர் வருமட்டாகவும் அந்த புது சிருஷ்டிக்குரிய பரிசுத்தத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, திரும்ப திரும்ப நீங்க கொலோசியர், எபேசியர், கலாத்தியர் எல்லாம் வாசித்து பாத்தீங்கன்னாக்க, பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அப்ப நான் புதிய மனுஷனை தான் தினம்தோறும் தரித்து கொண்டிருக்கிறேனா அப்படின்ற அந்த செல்ஃப் எவாலுவேஷன், செல்ஃப் எக்ஸாமினேஷன் ரெகுலரா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல கூட பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகிய, அந்த ஆவி எங்கெங்க இருக்கணும்? இருதயத்துல இருக்கணும். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அந்த புதிய மனுஷன் உங்கள்கிட்ட இருந்தாக்க அந்த ஆவியின் கனியில நீங்க பூரணப்படுவீங்க. நீங்க புது சிருஷ்டியா மாறிட்டீங்கல்ல, மோஸ்ட்லி மாறிட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இதுல அதிகமா நீங்க பலப்படுவீங்க. உங்களுடைய பலப்படுதல் மூலமா உங்களுடைய குடும்பத்தார் வந்துட்டு ரட்சிப்புக்குள்ளார வந்துட்டு வருவாங்க. அப்ப நான் சாட்சியா நிக்கணும் இல்லைங்களா? அதற்கு இந்த ஆவியின் கனியில வந்துட்டு வளரணும், பரிசுத்தத்துல வந்துட்டு வளரணும். பரிசுத்தத்துல வளர்றதுக்கு முன்னாடி வந்துட்டு அடிப்படையில முதலாவது வந்துட்டு பாவத்தை விட்டொழிக்கணும். பாவத்தை விட்டொழிச்சுட்டு தேவனுக்கு அடிமையா இருந்தா பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். அப்ப ஃபண்டமெண்டல்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறோமா? நம்ம வந்துட்டு பெரிய கிரியைகள் செய்யாட்டி கூட ஃபண்டமெண்டல்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் வந்துட்டு வேதத்தை ஆராய்ந்து வாசிக்கிறீங்களா? திரும்ப திரும்ப வந்துட்டு ஆவியானவர் உணர்த்துறது இந்த காரியம் தான் உணர்த்துறார். வேதத்தை ஆராய்ந்து பார்த்து நீங்க வாசிக்கிறீங்களா? பர்சனலா தனிப்பட்ட முறையில கர்த்தர்ட்ட மனம் விட்டு நீங்க பேசுறீங்களா? இதை பர்சனல் லெவல்ல அந்த 2 காரியத்தை வந்துட்டு செய்றீங்களான்றதை செக் பண்ணி பாருங்க. குடும்பமா உட்காந்து வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாக்குறீங்களா? குடும்பமா ஜெபிக்கிறீங்களா? ஃபேமிலி லெவல்ல இந்த 2 விஷயம் நடக்குதா? சபை கூடுதல் வாரம் செய்கிறோமா? இல்ல நொண்டி சாக்கு சொல்லிட்டு வீட்டுல உட்காந்துக்கிறோமா? நொண்டி சாக்கு சொல்லிட்டு வேற எங்கிட்டாவது வெளியில போறோமா? அப்ப வாரம் சபை கூடுதல் செய்கிறோமா? சபையோடு கூட அந்த காரியத்தை ரெகுலரா செய்யணும். 2வது, சபையாரோட சேர்ந்து யாராவது பிரதர்ஸை பார்க்கலாம், சிஸ்டர்ஸை பார்க்கலாம், புதுசா ஆத்துமாக்களை பார்க்கலாம், சுவிசேஷம் அறிவிக்கிறோமா? ஸோ பர்சனல் லெவல்ல 2 விஷயம், ஃபேமிலியா 2 விஷயம், சபையோட ஒரு 2 விஷயம் வந்துட்டு இதெல்லாம் அடிப்படையா வந்துட்டு இருக்கணும். இது இருந்தா மட்டும்தான் வந்துட்டு நாம் ஒரு காலம் இடறி விழாம இருக்க முடியும். அப்ப நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுக்கிறேன்னு சொல்றார். இந்த நித்திய ஜீவன் எப்படி நமக்கு கிடைக்கிறது? ரோமர் 6:22 நம்ம வாசித்தது போல, நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். பாவத்திலிருந்து கம்ப்ளீட்டா விடுதலை ஆகணும். இன்கேஸ் ஏதாவது 1, 2 ஓரமா ஒட்டிக்கிட்டு இருக்குன்னா அதுல 100% விடுதலை ஆகணும். தேவனுக்கு அடிமையா மாறணும். பாவத்திலிருந்து விடுதலை ஆகிட்டு தேவனுக்கு அடிமையா மாறினா பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். பரிசுத்தமா தொடர்ந்து இருங்க. இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில நிச்சயமா வந்துட்டு உங்களுக்கும் எனக்கும் நம்ம எல்லோருக்குமே அவர் நித்திய ஜீவனை அளிப்பார். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஒரு ஜெபத்தோட நிறைவு செய்யலாம். எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, எங்கள் அப்பா தந்தையே, உம்மை போற்றுகிறேன், உம்மை புகழுகிறேன், உம்மை வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆண்டவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, நீர் நல்லவர், வல்லவர், பரிசுத்தர், தூயவர். நீர் இரக்கமுள்ளவர், நீர் சாந்தமுள்ளவர், நீர் நீதி உள்ளவர். துதியும் கணமும் மகிமையும் வல்லமையும் என்றென்றும் உடையதே. ஏசப்பா, உடைய கிருபை உள்ள வசனங்களுக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆண்டவரே, நித்திய ஜீவனை அளிக்கிறதுக்கு ஏசப்பா நீங்க எப்பொழுதும் வந்துட்டு எங்களுக்கு ரெடியா இருக்கிறீங்க. நித்திய ஜீவனை எங்களுக்கு அளிப்பதற்காக நீர் சிலுவையிலே நீர் சிந்திய ரத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மீது காண்பித்த ஆண்டவரே அந்த அல்டிமேட்டான அன்பிற்காக ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் உங்க மேல அன்பா இருப்பதற்கு கிருபையை கொடுங்க. நாங்களும் உமக்கு நன்றியறிதல் உள்ளவர்களா இருப்பதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. ஆண்டவரே, நாங்க ஆண்டவரே பாவத்திற்கு மரித்தவர்களா இருப்பதற்கு கிருபையை கொடுங்க. தேவனுக்கென்று பிழைக்கிறவர்களா இருப்பதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. ஆண்டவரே, எங்களுடைய சரீரத்துல பாவம் ஆளாது இருக்கும்படி எங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுங்க. ஆண்டவரே, எங்களுடைய அவயவங்களை
நாங்கள் அநீதியின் ஆயுதங்களாக நாங்க ஒப்பு கொடுக்காம நீதிக்குரிய ஆயுதங்களா நாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. இந்த வேளையில எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்கள் அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சரீரத்தின் அவயவங்களை வந்துட்டு, எங்களுடைய இருதயத்தை, எங்களுடைய ஆண்டவரே வாயின் வார்த்தைகள், எங்களுடைய ஆண்டவரே உடல்ல இருக்கிற எல்லா அவயவங்களையும் வந்துட்டு நாங்கள் நீதிக்கு அடிமையாக, இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமையாக நாங்கள் இந்த வேளையில ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய அவயவங்களை பயன்படுத்தி எங்களுடைய மாம்சத்தின் நிச்சயினால நாங்கள் பாவம் செய்த ஒவ்வொரு தருணத்திற்காக எங்களை மன்னிக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னிங்க. நாங்கள் இன்று முதல் ஏசப்பா உமக்கு அடிமையா இருப்பதற்கு கிருபை கூட. நாங்கள் பழைய வாழ்க்கையில பாவம் செய்த ஒவ்வொரு தருணத்திலும் நாங்கள் பாவத்திற்கு அடிமையா இருந்த ஆண்டவரை, இப்பொழுது தொடங்கி நாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமையா இருப்பதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படுதலுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு நடப்பதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. பாவத்தினின்று நாங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளா இருப்பதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. பாவத்திற்கு நாங்க பழைய வாழ்க்கையில அடிமையா இருந்தப்ப ஆண்டவரே, எங்களுக்கு எதுவுமே நன்மையான காரியங்கள் நடக்கல. நாங்கள் உமக்கு அடிமைகளா இருக்கிற இந்த நாட்களிலே, இந்த கடந்த ஒரு சில ஆண்டுகளிலே வந்துட்டு எங்களை நீங்க அற்புதமா ஆசீர்வதிக்கிறீங்க, அற்புதமா வழி நடத்துறீங்க. யாரும் லோத்தின் மனைவியை போல பெண் வாங்கி போயிடாம இருக்கிறதுக்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. எங்களில் ஒருவரும் பாவத்தின் வஞ்சனையில கடினப்பட்டு போகாதபடிக்கு எங்கள் எல்லோரையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஆசீர்வதிக்கிறேன். சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாக போர் செய்கிற எல்லா அசுத்தாவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் நாங்கள் கடிந்து நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவரே. நீங்க எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. யாருமே லோத்தின் மனைவியை போல திரும்பி பார்க்காதபடிக்கு எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. நாங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமைகளா இருப்போம் ஆண்டவரே. ஆண்டவரே, பரிசுத்தமாகுதலை எங்களுக்கு நீங்க கொடுங்க. உடைய வருகையின் போது எங்களுக்கு நித்திய ஜீவனை நீர் அருள வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாம உமக்கு முன்பாக நாங்கள் சபையாக நிற்கும் பொழுது, நாங்கள் ஆண்டவரே மகிமை உள்ள ஒரு சபையாக, மணவாட்டியை போல உமக்கு முன்பாக நாங்கள் பரிசுத்தமுள்ள மணவாட்டியை போல நிற்பதற்கு சபையார் அனைவருக்கும் நீர் இரக்கம் பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் சீக்கிரமா இந்த பூமிக்கு வாரும் ஆண்டவரே. துதிகன மகிமையெல்லாம் இயேசுவே ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களினுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சிஸ்டர்ஸ், யாருக்காவது பிரேயர் ரிக்வெஸ்ட் இருந்தாலோ, சாட்சிகளோ, ஜெப குறிப்புகளோ இருந்தாக்க நம்ம சபையாரோட ஷேர் பண்ணிக்கலாம். சொல்லுங்க பிரதர். இன்னைக்கு ஆபீஸ்ல வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்தேன். டிஸ்சார்ஜ் ஆயிட்டீங்களா? இன்னைக்கு தான் ஆயிட்டு வந்தேன். சரிங்க பிரதர், சந்தோஷம். 8 மணிக்கு தான் வந்தேன். அப்படிங்களா? ஓகே. இதுல வந்து அதாவது கிட்னில லைட்டா கொழுப்பு இது இருக்கா, கொப்பளம், சின்ன கொப்பளம். அது வந்து சரியா போயிருந்து சொல்லிட்டாங்க. திருப்பி 6 மாசம் கழிச்சு திருப்பி ஸ்கேன் எடுத்து திருப்பி பாத்துக்க சொல்லியிருக்காங்க. ஓகே பிரதர். அதுக்கடையில இந்த மாசத்துக்கு ஃபுல்லா மாத்திரை கொடுத்துருக்காங்க. ஓகே பிரதர். இப்ப அதுக்காக உங்கள்கிட்ட சொல்லலான்னு இப்ப நான். சரிங்க பிரதர், நம்ம ஜெபிக்கலாம் பிரதர். சரிங்க. இயேசுவே ஆண்டவரே, எங்களோட அப்பா தந்தை, எங்களுடைய சகோதரருக்காக, மனோகர் பிரதருக்காக மன்றாடுகிற ஆண்டவரே. அவருக்கு அந்த கிட்னில இருக்கிற பிரச்சனைகளை இயேசப்பா ரொம்ப பெரிய பிரச்சனையா இல்லாம ஆண்டவரே, மேஜரா ஆபரேஷன் அந்த மாதிரி இல்லாம ஆண்டவரே, நீர் ஆண்டவரே அவரை டிஸ்சார்ஜ் பண்ண கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வழியில இயேசப்பா அவருக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுங்க. அதற்கு தடையா இருக்கிற அவருடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாத்தையும் நீங்க மன்னிங்க. இன்னைக்கு நாங்க வசனத்துல படிச்சது போல அவர் ஆண்டவரே எல்லா பாவத்திலிருந்தும் விடுதலையாகி இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமையாக மாறி பரிசுத்தமாய் மாறுவதற்கு அவரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க அவருக்கு இரக்கம் பாராட்டுங்க, அவருக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. அவருடைய பாவங்களை தயவாய் மன்னிங்க. மன்னித்து இந்த வெளியில விடுதலை கட்டளையிடுங்கப்பா. அவருடைய கிட்னிலையும் அவருடைய சரீரத்துல இருக்கிற எல்லா பலவீனங்களையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போயிட்டு நாங்கள் கட்டளையிடுகிறோம். சகோதரரை இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அவருக்கு தொடர்ந்து பலப்படுத்துங்க, இரக்கம் பாராட்டுங்க. நல்ல சரீரத்துல பலனை கொடுங்க. உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் அப்படி பலத்தினால இடை கட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுங்க. நல்ல கூடு அட்டன் பண்றதுக்கும், வீட்டுல எல்லாரோடும் சமாதானமா இருப்பதற்கும், ஆண்டவரே வேதத்தை நல்லா வாசிக்கிறதுக்கும், விசுவாசிக்கிறதுக்கும், கீழ்ப்படிஞ்சு நடக்கிறதுக்கும் கிருபையை கொடுங்கப்பா. இதுக்கான மகிமை எல்லாம் இயேசுவை ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களினுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரதர் சிஸ்டர்ஸ், வேற யாருக்காவது சாட்சிகள், ஜெப குறிப்புகள்? பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரதர் விபின் பேசுறேங்க. விபின் பிரதர், சொல்லுங்க. பிரதர், நேத்து ரெக்ஸ் பிரதர்ட்ட ஒரு ப்ரேயர் பண்ணியிருந்தேன் சின்னதா. அப்பாவுக்கு வந்து ஒரு 1 இயரா 1.5 இயர்ஸா தலையில இந்த நர்வ்
ஒரு பெயின் வந்து வந்துகிட்டே இருந்தது. நர்வும் பிளட் ஓகே. வெசல்ஸும் ஒண்ணா மோதுறதுனால ரொம்ப சிவியரான பெயின் மாரி வந்துட்டு இருக்கும். ஓகே. சாப்பிட்டா பல்லு கடிச்சாலோ பளிச்சு பளிச்சுன்னு மின்னல் மாரி வர மாரி. அதுக்கு ஓகே. டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பெயின் கில்லர் மாரி குடுத்தாங்க. பட் ஓகே. ஆனா அது போக போக அது வந்து ஒத்துக்கலன்னா அது கேட்கல டேப்லெட். பவர் ஓகே. வந்து அந்த ஓகே. வலி வந்துகிட்டே இருந்தது அத மீறி. ம். ம். அப்புறம் ஸ்பாட் இன்ஜெக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது பண்ணா ஓகே. கொஞ்ச நாள் இல்லாம இருந்தது. அப்புறம் மறுபடியும் வந்துருச்சு. அப்புறம் ஓகே. ஒரு வாரமா 10 நாளா ப்ரே பண்ணிட்டு தான் இருந்தேன். ஏன்னா சிவியரா பெயின் இருக்கு. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ஓகே. ஓகே. டேப்லெட் கேட்கலைன்னா பண்ணணும். பட் இந்த 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 காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து ரொம்ப ரேரா தான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. ஓகே. டேப்லெட்லயே சரி பண்ணிடலாம் அப்படின்னாங்க. யாருக்காவது ரொம்ப ரேரா தான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ம். ம். அப்புறம் இந்த மாதிரி நிலைமைக்கு தள்ளப்படுற மாதிரி இருந்தது. அப்புறம் நேத்து வந்து ஹாஸ்பிட்டல் போலான்ட்டு அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கி இன்னைக்கு போறதுக்காக பண்ணியிருந்தோம். அப்புறம் ம். நேத்து ப்ரேயர் முடிஞ்சோடனே ரெக்ஸ் பிரதர்ட்ட இந்த மாதிரி கேட்டிருந்தேன். ட்ரை ஓகே. பண்ணிக்கலான்னு. நான் வந்து என்ன வேண்டிட்டேன்னா, டேப்லெட்டே சரியாயிடணும். ஆப்ரேஷன்லாம் ம். பண்ணக்கூடாது ம். அப்படிங்கிற மாதிரி ம். வேண்டியிருந்தேன். அதே மாதிரி இன்னைக்கு போனதுக்கப்புறம் டாக்டர் என்ன சொல்லியிருந்தாங்க, இதுக்கு நம்ம ஆப்ரேஷன்லாம் போகணும்னு அவசியம் இல்லைங்க இப்போ. ம். டேப்லெட் குடுக்கலாம். நான் டேப்லெட் சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். டோசேஜ் மாத்தலாம். கண்டிப்பா பெயின் சப்சைட் ஆகும். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாரு. நான் என்ன ரூம்குள்ள போறதுக்கு முன்னாடி என்ன வேண்டுனனோ, அதையே டாக்டரே சொன்னாரு. ஸோ இது வந்து நேத்து பிரேயர் பண்ணதுனால தான்ங்கிறது நான் முழுமையா விசுவாசிக்கிறேன் பிரதர். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். அவரு நம்ம என்ன கேட்கிறோமோ அத செய்றாரு. விசுவாசத்தோட கேட்கிற எல்லா காரியத்தையும் செய்றாரு. ரொம்ப சந்தோஷம் பிரதர். அதாங்க பிரதர். ஆண்டவருக்கு நன்றி. அது பிரதர் எக்ஸ் பிரதர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, அப்பாவோட ம். விசுவாசத்தினால இல்ல, மகன் விபினோட விசுவாசத்தினால இது நடக்கணும் அப்படிங்கிற மாரி ப்ரே பண்ணாரு. அது ம். ம். நானும் ப்ரே பண்ணும்போது அப்படிதான் பண்ணுவேன். அப்பா வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ம். இருப்பாங்க. கொஞ்சம் ம். நியூட்ரலா ம். பண்ணி ஓகே. கொடுங்க அப்படிங்கிற மாரி நான் கேட்டிருந்தேன். அதே மாரி பிரதரும் ப்ரே பண்ணாரு. அது போலவே நடந்திருக்கு. மேற்கொண்டும் இதோடயே கடந்து கடந்து போயிரணும். மாத்திரையோடயே அப்படியே சரியாயிடணும் ம். அப்படிங்கிறது உன்னோக்கமா இருக்கு பிரதர். அதுக்காக ப்ரே பண்ணுறோம். கண்டிப்பா நமக்கு பைபிள்லயுமே அப்படி எழுதி இருக்குது இல்லையா? இப்ப 4 பேர் ஒரு முடக்கு மாதமுற்றவன 4 பேர கூட்டிட்டு வராங்க. ஆண்டவர் அவங்களுடைய விசுவாசத்த பார்த்து தான் அவன சுகமாக்குனாருன்னு எழுதியிருக்குது. அப்ப நெறைய நேரம் வந்துட்டு அதாங்க. குடும்பத்தாருடைய விசுவாசத்த பார்த்து ஆண்டவர் சுகமாக்குறாரு. ரொம்ப கரெக்ட். சந்தோஷம். நம்மளும் ஒரு ஒரு ஜெபிக்கலாம் இப்ப ஃபைனலா அப்பாவுக்கு கூட. 2வதுங்க பிரதர், இன்னொன்னு ம். என்னன்னா, நாம இந்த வாரம் ம். பிரேயர் மீட்டிங்காக ப்ரே பண்ணோம் இல்லைங்களா? எந்த தடங்களும் வராம ம். நடக்கணும்னு நீங்க ம். ப்ரே பண்ணீங்க. ஆனா ஆமா. நேத்து வந்து இந்த சிச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஆப்ரேஷனுக்கு போலாம். இந்த 3 நாள்ல வந்து ஆப்ரேஷன் பண்ணிரலாம் அப்படிங்கிற அப்பா வந்து வலி தாங்க முடியல. அவருக்கு ஓகே. பொதுவாவே வலி தாங்க மாட்டாரு. அந்த அந்த மாரி ம். அவருக்கு ஒரு ம். சுபாவம். அதனால பண்ணிரலாம். எவ்வளோ 1 1/2 வருஷமா இப்படியே தான் வந்து வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ம். முடிவுக்கு ம். வந்துட்டாரு. ம். இதனால வந்து பிரேயர் மீட்டிங் தள்ளி போடுற மாரி சிச்சுவேஷன் வந்துச்சு. நானும் அருண் பிரதரும் பிரதர்ட்ட நான் ஓகே. நேத்து நைட்டு ஃபோன் பண்ணி இது மாரி பேசினேன். சாயந்தரம் ஓகே. வச்சுக்கலாம் தான்ங்கிற மாரி பேசிட்டு இருந்தோம். பட் சாயந்தரம் இந்த மாரி சிச்சுவேஷன் வந்ததுனால இது மாரி சொன்னேன். பிரதர் வந்துகிட்டு நம்ம ஓகே. நெக்ஸ்ட் மந்த் கூட பிளான் பண்ணிக்கலாம் விபின். நீங்க ஹரிபரியா பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் வேணுனா என்ன ஏசப்பா தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு. இதோட 3வது மாசம் ம். ம். அப்படின்னு ப்ரே பண்ணேன். இப்போ இப்போ மறுபடியும் ஓகே. இப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டோம். இந்த வாரம் வச்சிரலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு மறுபடியும் ரைட், வந்துட்டோம். ரைட். நம்ம அத விசுவாசத்தோட நடத்திருவோம் பிரதர். அது நல்லது. என்னைக்குமே சரிங்க. ஏதாவது நற்கிரியைகள் செய்யும் பொழுது, ஏதாவது ஒரு இந்த மாரி தடை வர்ற மாரி இருக்கும். ஒரு சோதனை வர்ற மாரி இருக்கும். அத நம்ம மேற்கொண்டு சரிங்க. செஞ்சிரணும். அந்த காரியத்த செஞ்சுட்டீங்கன்னாக்க, இப்ப நம்ம விட்டுட்டோம்னா அடுத்தடுத்து தள்ளி போய்க்கிட்டே இருக்கும். அது அதுதாங்க ஆண்டவர் பிரதர். மேல விசுவாசத்தோட செஞ்சுட்டோம்னாக்க, ஆண்டவர் வந்துட்டு அடுத்து ஃபர்தரா வந்துட்டு நமக்கு ஈஸியா ஆக்கி குடுத்துருவாரு. இந்த பிரச்சனைகள்லாம் ஒண்ணுமே இல்ல. ஆண்டவர் நெனச்சா ஒரே நாள்ல சுகப்படுத்திருவார். நம்ம ஜெபிக்கலாம் அப்பாவுக்காக இப்ப. சரிங்க பிரதர். ஓகே. இயேசுவே ஆண்டவரே, சகோதரன் விபினுடைய ஆண்டவரே தகப்பனுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர் ஜெபித்தது போல அவருடைய விசுவாசத்துக்கு நீங்க ஆண்டவரே செவி கொடுத்து, ஆண்டவரே ஆப்பரேஷன் எதுவும் இல்லாம ஆண்டவரே டேப்லெட்ஸ்லயே சரி பண்ணிடலாம்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. ஆண்டவரே அவங்க டேப்லெட்ட பத்தி சொன்னாலும், ஏசப்பா நாங்க உங்கள தான் நாங்க நம்புறோம் ஆண்டவரே. நீரே எங்களுடைய பரிகாரியாகிய கர்த்தரா இருக்கிறீர் ஆண்டவரே. ஏசப்பா நீங்க தான் எங்களுக்கு டாக்டர். ஆண்டவரே இந்த டேப்லெட் கூட இல்லாம விசுவாசத்தினால சுகமாகறதுக்கு நீங்க இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. அந்த அளவுக்கு விசுவாசத்த ஆண்டவரே அந்த சகோதரனுடைய குடும்பத்தினர் எல்லாருக்குள்ளாரையும் நீங்க வர்த்திக்க செய்ய வேண்டுமாறு உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன். டேப்லெட்டே இல்லாம ஏசப்பா என்னை சுகப்படுத்துவாருன்ற அந்த விசுவாசத்த அவருக்கும் குடும்பத்தார் எல்லாருக்கும் நீங்க கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே அவருடைய சகோதரனுடைய அப்பாவை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். அவருக்கு இருக்கிற எல்லா தலைவலிகளையும் இயேசுவின் நாமத்தினால வெளியே போயிட்டு நாங்கள் கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே.
அதற்கு தடையா இருக்கிற அவருடைய பாவங்களை மன்னிங்க. அவருடைய குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள், பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் தயவாய் மன்னித்து இந்த வழியில் அவருக்கு சுகத்தை கட்டளையிட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. சகோதரருக்கு வருகிற அந்த தலைவலியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே பண்ணி நாங்கள் கட்டளையிடுகிறோம். அவரை முழுமையாக இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம். இந்த வாரம் நடக்கிற இந்த பிரேயருக்காக மன்றாடுகிற ஆண்டவரே, இயேசப்பா நீங்க அதை பொறுப்படுத்த நீங்க வழி நடத்துங்க. நீங்க ஆண்டவரை எல்லா விஷயமும் நல்ல ஆண்டவரை நடக்கிறதுக்கு ஆவிக்குரிய காரியங்கள் ஆண்டவரை செய்தி ஆசீர்வதிச்சு கொடுங்க. அந்த செய்தி வருகிறவர்களுக்கு நல்ல பிரயோஜனமா இருக்கும்படி இரக்கம் பாராட்டுங்க. வருகிற எல்லா ஆத்துமாக்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. சகோதரனுடைய வீட்டையும் வீட்டுல இருக்கிற ஆண்டவரை எல்லா ஆத்துமாக்களையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். நீங்க வழி நடத்துங்க. நமக்கு சித்தமான ஆண்டவரை ரெகுலரா வந்துட்டு அப்பக்கப்ப அவங்க வீட்டுல பிரேயர் நடக்கிறதுக்கும் அக்கம் பக்கத்துல இருக்கிற ஆண்டவரை ஆத்துமாக்கள் ரட்சிப்படைகிறதுக்கு அவங்களுடைய வீடு ஒரு நல்ல தளமா இருப்பதற்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. நீங்க ஆண்டவரே அக்கம் பக்கத்துல இருக்க சொந்தக்காரவங்க நண்பர்கள்லாம் வந்துட்டு ரட்சிப்படைவதற்கு இந்த குடும்பத்தை சகோதரன் விபினை பயன்படுத்துங்க. அவருடைய மனைவியை நீங்க பயன்படுத்துங்க ஆண்டவரே. தொடர்ந்து அவங்க குடும்பத்துல இருக்கிற ஆண்டவரே பெற்றோர், மாமனார், மாமியார் எல்லோருமே ஆண்டவரை ரட்சிப்பின் பாதையில் நடப்பதற்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. உங்களுடைய ஜெபங்களை நீர் கேட்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். நமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஜெபங்களை இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரதர் சிஸ்டர்ஸ், வேற யாருக்காவது எதுவும் பிரேயர் ரிக்வெஸ்ட் சாட்சிகள் இருக்குதுங்களா? பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரதர், நாம என்னோட பையன், பெரிய பையன் வந்து +2 முடிச்சிட்டாங்க பிரதர். இப்போ மார்க் வந்து ரிசல்ட் வந்தது, 8ஆம் தேதி வந்தது. ஓகே அவன் சிஸ்டர். பாத்தீங்கன்னா பயோமேக்ஸ்ல வந்து அவங்க கிளாஸ்ல செகண்ட் மார்க் எடுத்திருக்காங்க பிரதர். 558 558 மார்க் எடுத்திருக்காங்க. ஏசப்பாக்கு கொடானு கொடி நன்றி பிரதர். ரொம்ப சந்தோஷம். நல்ல மார்க், அற்புதமான மார்க். மோர் தென் ஆல்மோஸ்ட் 90% மேல வந்திருக்கு இல்லைங்களா? 92% வந்திருக்கு இல்லையா? ஆமாங்க பிரதர். சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். அதான் நம்ம ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கும் பொழுது கஷ்டமான காரியத்தை கூட ஈஸியாக்கி கொடுக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும்னு சொல்றாரு இல்லையா? கண்டிப்பாங்க பிரதர். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் அக்காவுக்காக ஜெபம் பண்ணியிருந்தோங்க பிரதர். போன வாரம் வந்து ஸ்கேன்ல மாஸ் லீஷன் அப்புறம் ஆப்சஸ் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. அப்புறம் கேன்சர் டாக்டர், சர்ஜரி பண்ற கேன்சர் டாக்டர் வந்து பார்க்க சொல்லியிருந்தாங்க பிரதர். அதுக்கப்புறம் இந்த வாரம் போயிட்டு நாங்க பார்த்தோம். பார்த்ததுக்கு எனக்குள்ள என்னன்னா ஐவி ஆன்டிபயோட்டிக்ஸே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லணும். இசப்பா எந்த சர்ஜரியும் இல்லாம இதுலயே சரியாயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் ஏசப்பா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு தான் நாங்க போனோம் பிரதர். அங்க போயிட்டு பார்த்ததுக்கு ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு ஐவி ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து 1 வீக் நீங்க குடுங்க. குடுத்துட்டு நம்ம அதுல ரெடியூஸ் ஆகுதான்னு பார்ப்போம். ஐவி ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க பிரதர். இப்ப அதுதான் அக்கா வீட்ல வச்சு தான் ஆன்டிபயோட்டிக்ஸ் குடுத்துட்டு இருக்காங்க பிரதர். இப்போ கொஞ்சம் பெயின் குறைஞ்சிருக்க மாரி இருக்குன்னு சொல்றாங்க. மறுபடியும் வந்து அடுத்த மண்டே வர சொல்லியிருக்காங்க பிரதர். எந்த ஒரு சர்ஜரியும் இல்லாம அக்காவுக்கு இதுலயே சரியாயிடணும்னு சொல்லிட்டு போன வாரமே ஜெபம் பண்ணீங்க பிரதர். இருந்தாலும் மறுபடியும் ஜெபம் பண்ணுங்க பிரதர். சரிங்க சார், நம்ம ஜெபிக்கலாம். இயேசுவே ஆண்டவரே, ஆண்டவரே சகோதரிக்காக மன்றாடுகிறோம். ஆண்டவரே, அவங்களோட குடும்பத்துல அவங்களோட பையனுக்கு நீங்க நல்ல மார்க் கொடுத்தீங்க. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, அதே போல அவங்களோட அக்காவுக்கு சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை நீர் அறிவீர் ஆண்டவரே. ஏசப்பா, முற்றிலுமா சுகத்தை தர வேண்டுமாறும் கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. அவங்களுக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. முதலாவது அவங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை நீங்க கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, தன்னோட பாவங்கள் எல்லாம் நல்லா அறிக்கை பண்றதுக்கும் ஆண்டவரே அதை விட்டு விடுவதற்கும் அந்த சகோதரிக்கு இரக்கம் பாராட்டுங்க. உன்னுடைய தலைமையில இருக்கிற எல்லா சாபங்களையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, மூதாதையர்களுடைய சாபங்களின் மூலமா எப்படி இருந்தாலும் ஆண்டவரே பாவங்களின் மூலமா வந்த எல்லா சாபத்தையும் நீங்க எடுத்து போட்டு அவங்களுக்கு விடுதலை கொடுங்க. அவங்களுடைய எல்லா அக்கிரமங்கள், பாவங்கள், மீறுதல்கள் எல்லாத்தையும் இந்த வழியில மன்னித்து அவங்களுக்கு சுகத்தை கட்டளையிட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. சகோதரிக்கு சரீரத்துல காணப்படுகிற எல்லா பலவீனங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போயிட்டு நாங்கள் கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. நீங்க அவங்களுக்கு விடுதலை கொடுங்க ஏசப்பா. அவங்களை வழி நடத்துங்க. சகோதரிக்கு சரீரத்துல இருக்கிற எல்லா பலவீனங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போயிட்டு நாங்கள் கட்டளையிடுகிறோம். அவங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால முழு விடுதலையை நாங்கள் கட்டளையிடுகிறோம். அவங்களுடைய வியாதிகள், பலவீனங்கள்ல இருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முழு விடுதலையை நாங்கள் கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. அவங்களோட கூட இருங்க. அவங்க உங்களை மட்டுமே முழுமையாய் பற்றி கொள்வதற்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. இந்த ஜெபங்களினுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் லார்ட். ஆமென். Thank you பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். பிரதர் சிஸ்டர்ஸ், வேற யாருக்காவது ஜெப குறிப்புகள், சாட்சிகள்? பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சார், சொல்லுங்க. நான் நேத்து ஹாஸ்பிட்டல் போனேன் பிரதர்.
எனக்கு மாத்திரை வாங்குறதுக்காக பிளட் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாக்குறதுக்கு போயிருந்தோம். ஓகே. எல்லாம் கரெக்டா இருந்தது. மாத்திரையும் குடுத்திருந்தாரு. என்னன்னா 15 நாளைக்கு தான் மாத்திரை குடுக்குறாரு. 15 நாள் மாத்திரை வெளிய வாங்கிக்கங்கன்ட்டாங்க. ம். சரி ஏசப்பாவோட சித்தம், உங்களோட சித்தம்ப்பா அப்படின்ட்டு நானு இருந்தேன் பிரதர். டாக்டர் அம்மா என்ன பண்ணாங்க, வாங்க அப்படின்ட்டு இட்டுன்னு போய் படுக்க வச்சு எல்லாம் செக் பண்ணாங்க. ம். ஆனா என்னன்னா, கொஞ்சம் அப்படியே அந்த நேத்து பண்ணது அது ஒரு வலியா இருந்தது. இன்னைக்கும் வர சொல்லியிருந்தாங்க. நான் ஏசப்பாட்ட கேட்டிருந்தேன். அப்பா எனக்கு நேத்து பண்ணதே ஒரே வலியா இருக்குதுப்பா. இப்பயும் எனக்கு வர சொல்லியிருக்காங்க. அது எனக்கு எந்த ஒரு வலியா இருந்தாலும், எந்த ஒரு அவங்க பார்க்கறதா இருந்தாலும் ஏன்னா வவுத்துல கரண்ட் இது ஏதோ ஒயரு மிஷினோ விட்டு பார்ப்பாங்களாம். ம். அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் உங்களோட சித்தம்ப்பா எனக்கு. நான் ஹாஸ்பிட்டலுக்கே போகக்கூடாதுப்பா. வேண்டாம்ப்பா எனக்கு. அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரே வேணான்னு சொல்லணும் அப்படின்ட்டு நானு ப்ரேயர் பண்ணிருந்தேன் பிரதர். ம். டாக்டர் ஒரு 10 மணிக்கு மேல ஃப்ரீ ஆயிடுவாரு காப்பி குடிக்கிறதுக்கு. அந்த நேரம் நான் ஃபோன் பண்ணேன் பிரதர். சார் இது ம். மாரி டாக்டர் சொல்றாங்க நான் வரணுமுங்களா? அப்படின்னோனே, ம். யார் சொன்னதுங்க? நான் உங்கள 3ஆம் தேதி தானே வர சொன்னேன். 1ஆம் தேதி பிளட் டெஸ்ட் எடுத்துக்கிட்டு 3ஆம் தேதி தானே வர சொன்னேன். ஏன் வர சொன்னாங்க? நேத்து ம். பண்ணதே டாக்டர் வலிக்குது. இப்பயும் எனக்கு ஏதோ கரண்ட் மிஷின் வச்சு பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்கண்ணா. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். ம். உன் உடம்பு அது ஒரு ம். ஒரு ட்ரீட்மெண்ட் 2 ட்ரீட்மெண்ட்டா உனக்கு கீமோ மருந்து கரண்ட்லாம் குடுத்துருக்கோம். ம். வேண்டாம். சீக்கிரம் நீங்க வைங்க அப்படின்ட்டாரு பிரதர். ஏசப்பாவுக்கு கோடியான கோடி ஸ்தோத்திரம். நன்றி சொல்றேன் பிரதர். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். இயேசுவுக்கு நன்றி. தொடர்ந்து அவரை நம்ம நம்புவோம். சரிங்களா? முற்றிலுமா கம்ப்ளீட்டா பூரண சுகத்தை கொடுப்பாரு. கண்டிப்பா பிரதர். ஜெபம் பண்ணிக்கங்க பிரதர். எனக்கு ஓகே சார். ஹாஸ்பிட்டலே ஜெபிக்கலாம். ஜெபிக்கலாம் நம்ம. இயேசுவே ஆண்டவரே, சகோதரிக்காக மன்றாடுகிற ஆண்டவரே, இன்னைக்கு அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகாம இயேசப்பா நீங்க விடுதலை கொடுத்தீங்க. நன்றி ஆண்டவரே. பரிபூரண சுகத்தை கட்டளையிட வேண்டுமாறு உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன். நான் இருக்க ஆண்டவரே, தேவையான ஆண்டவரே மனம் திரும்புதல நல்ல பாவ அறிக்கையை நீங்க சகோதரிக்கு கொடுங்க. ஆண்டவரே முற்றிலுமா எல்லா பாவங்களையும் விட்டுட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமையா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. பழைய வாழ்க்கையில செய்த பாவங்களை தயவாய் மன்னிங்க. மன்னிச்சு இந்த வேளையில அவங்களுக்கு பரிபூரண சுகத்தை நீர் கட்டளையிட வேண்டுமாறு உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன். சகோதரனுடைய சரீரத்துல இருக்கிற எல்லா கேன்சர் வியாதிகளையும் எல்லா பலவீனங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போயிட்டு நாங்கள் கட்டளையிடுகிறோம். அவங்களுக்கு பரிபூரண சுகத்தை இயேசுவின் நாமத்தினால நாங்கள் கட்டளையிடுகிறோம். உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம். பலன் உண்டாகும்படி சுகம் உண்டாகும்படிக்கு சகோதரியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே அவங்களோட கூட இருங்க, அவங்களை வழி நடத்துங்க. தொடர்ந்து இயேசப்பா சகோதரி உண்மை மட்டுமே பற்றி கொள்வதற்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. உண்மையும் உங்களுடைய வஸ்திரங்களையும் பற்றி கொண்டு ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நித்திய ஜீவ பாதையில உறுதியாய் நடப்பதற்கு இரக்கம் பாராட்டுங்க. அதற்காக சகோதரியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் பலப்படுத்துகிறோம். ஆண்டவரே துதிகான மகிமையெல்லாம் இயேசுவின் ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களினுடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ரொம்ப நன்றி பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். நான் விலா பேசுறேன் பிரதர். எனக்கோசரம் ஜெபம் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க சார். எனக்கு குழப்பமா இருக்கு. ஒரு தெளிந்த புத்தி ஞானத்துக்கோசரம் ஜெபம் பண்ணிக்கோங்க பிரதர். எந்த விஷயத்துல குழப்பமா இருக்குது? ஜாப் விஷயத்துல. பட் எங்க இருக்கிறீங்க இப்ப? வெளிநாட்டுல தான் இருக்கிறீங்களா? பிரதர் இங்க தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ரீசெண்டா. பட் இந்தியால ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பேசியிருந்தீங்க இல்லையா? அங்க ரொம்ப பிரச்சனையா இருக்கு, பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? இப்ப இப்ப எதுவும் தெரியல பிரதர். பிரச்சனை எதுவும் இல்ல. வார் ம். கொஞ்சம் ஸ்டாப் ஆயிருக்கு. ஃபியூச்சர்ல எனக்கு வந்தா என்ன சிஸ்டர் பண்ணுவீங்க? தெரியல பிரதர். அங்க வந்தா வேலையே கிடைக்கல. அங்க 1 இயர் ட்ரை பண்ணி பண்ணி பார்த்தேன். எங்கேயும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு தான் இங்க வந்தேன் பிரதர். இப்ப அங்க வந்துட்டா எனக்கு வேலையே இருக்காம மறுபடியும் வீட்ல இருக்கணும். அதுதான் எனக்கு குழப்பமா இருக்கு. இங்கேயும் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்ல. இங்க இருக்கணும்னு அவ்வளோ விருப்பம் இல்ல. அங்க வந்தா என்ன பண்ணுவேன்னு தெரியல பிரதர். அதாவது நமக்கு வந்துட்டு ச உயிர் முக்கியம்னு வேதம் சொல்லுது இல்லையா? நம்மளோட உடையை பார்க்கையிலும் வந்துட்டு அது ஜீவன் முக்கியம்னு சொல்லி வேதம் சொல்லுது. நம்ம சாப்பாடை காட்டிலும் வந்துட்டு கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு கொடுத்த அந்த ஜீவன் வந்துட்டு முக்கியமானது. நம்ம வேலை பார்க்கறது எதுக்காக? சாப்பாட்டுக்காக, துணிமணி வாங்குறதுக்காக, ஒரு அடிப்படை தேவைகளை பேசிக் நீட்ஸுக்காக தான் நம்ம வேலை பார்க்குறோம் இல்லைங்களா? அப்ப நம்மளுடைய லைஃபே ஒரு த்ரெட்டுக்குள்ளார வருதுன்றப்ப அங்க இருக்கிறதுல என்ன ப்ரோ? இதைத்தான் கர்த்தர் வந்து லோத்துக்கு சொன்னார்.
லோத்துக்கிட்ட வந்து லோத்து எதுக்காக வந்துட்டு அங்க போனாரு? அந்த ஊரு நல்லா இருக்கு, செழிப்பா இருக்கு. நல்லா வேலை பார்க்கலாம், சம்பாரிக்கலாம்னு சொல்லி தான் அந்த சாடம் அண்ட் கொமோராவுக்கு போனாரு. பட் அந்த சோதோம் குமாரா வந்துட்டு அங்க இருந்தா உன் உயிருக்கே ஆபத்து, நீ கிளம்பிருன்னு சொல்லி தான் ஆண்டவர் சொன்னாரு. அத லேட் பண்ணிக்கிட்டே இருந்தார். லோத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றத கேட்காம லேட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. தூதர்கள் வராங்க. 2 ஏஞ்சல்ஸ் வந்துட்டு பேசுறாங்க. நைட்டு பூரா பேசியுமே அவர் லேட் பண்றாரு. ஃபைனலா அவருக்கு வந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, அவருடைய ஒய்ஃப வந்துட்டு காப்பாத்த முடியல இல்லையா? ஆ. இப்ப ஆண்டவர் சித்தம் அறிஞ்சும் நம்ம டெசிஷன் எடுக்கிறதுக்கு லேட் பண்ணிக்கிட்டே இருந்தா, ஏதாவது ப்ராப்ளம் வரும். சரிங்களா? இப்ப ஓகே. வேர்ல்டு வார் பத்தின தீர்க்க தரிசனங்கள்லாம் நம்ம ரொம்ப நாளாவே நம்ம பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். எஸ்பெஷலி ஆண்டவருடைய வருகையின் போது மிடில் ஈஸ்ட்ல தான் மேஜர் கலவரம் இருக்குன்றதும் நமக்கு அந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் தெரியும். தெரிஞ்சாக்க நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்க போகக்கூடாது இல்லைங்களா? ஓகே, தெரியாம போயிட்டோம். தட் இஸ் ஓகே. ஆண்டவர் நல்லவர், நம்மள மன்னிச்சுருவாரு. 2வது ஒரு ரைட் டெசிஷன் எடுத்துட்டு கிளம்பி வரணும். இல்ல எனக்கு வேலை தான் எது முக்கியம்? உயிர் முக்கியமா? வேலை முக்கியமா? உயிர் தான் முக்கியம் இல்லைங்களா? அப்ப வேலைக்காக உயிரோட முடியுமா? உயிர் இருந்துச்சுன்னா வேலை எப்ப வேணா பார்க்கலாம். பணம் எப்ப வேணா சம்பாரிக்கலாம். அப்ப எது முக்கியம்ன்றத முதல்ல பாருங்க. பணம், காசு சம்பாரிக்கிறத விட தேவனுக்கு கீழ்ப்படிகிறது தான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. நமக்கு ஏற்கனவே ரெவலேஷன் டீச்சிங்ல நீங்க வந்திருந்தீங்க. லாஸ்ட் இயர் வந்தப்ப நீங்க வந்திருந்தீங்க. ஃபைனல் டேஸ்ல நம்ம இருக்கிறோம். எல்லாமே அந்த 2 டேஸ் டீச்சிங்ல வந்துட்டு கேட்டீங்க இல்லையா? ஆ பிரதர். பட் அதையும் மீறி நம்ம இஷ்டத்த தான் நம்ம செய்றோம் இல்லைங்களா? நம்ம தேவனுக்கு பிரியமான காரியத்தெல்லாம் வில் ஆஃப் காட் என்னது? இப்ப எனக்கு பிடிச்சத நான் செய்யணுமா? இல்ல தேவனுக்கு பிடிச்சத நான் செய்யணுமா? அப்படின்னு அந்த கிளாஷ் வரும்பொழுது தேவனுக்கு பிடிச்சத நான் செய்யணும் இல்லைங்களா? அப்படி இல்லன்னா யூ வில் கெட் இன்டூ ட்ரபிள். ரொம்ப சிம்பிள் அதான். பைபிள்ல நமக்கு நெறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு இருக்குது. அப்படின்னா பெட்டர் வந்துட்டு ஆண்டவர் சொல்ற காரியத்த இப்ப நாளைக்கு இன்கேஸ் வர முடியாம போயிடுச்சுன்னா, வாட் வுட் யூ டூ? ஒரு மேஜர் நியூக்ளியர் வார் வருதுன்னு சொன்னாக்கா, அப்ப என்ன பண்ணுவீங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. இந்தியால ஏர்போர்ட்ஸ்லாம் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்ப ஒரு கோவிட் டைம் மாரி. இப்ப நீங்க அங்க வரணும்னு நெனச்சாலும், இங்க ஏர்போர்ட்ஸ் வந்துட்டு ஓப்பனா இருக்கணும். இங்க ஏர்போர்ட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா, வாட் வுட் யூ டூ? தேவனுடைய சித்தத்துக்கு வி ஹேவ் டு சப்மிட். வேலை, சம்பாத்தியம் இதெல்லாம் வேணும் தான். பட் அதுக்கு மேல தேவனுக்கு கீழ்ப்படிகிறது தான் ஃபர்ஸ்ட். எல்லாத்துக்கும் மேல தேவனுக்கு கீழ்ப்படிகிறது தான் பிரைமரியான ஒரு விஷயம். அதனால உங்க லைஃப வந்துட்டு த்ரெட்ல வச்சுக்கிட்டே வேலை பார்க்கறது, அப்படி வேலை பார்க்கறத ஆண்டவர் பைபிள்ல எங்கேயுமே சொல்லல. லைஃப் த்ரெட்டனிங் சிச்சுவேஷன் இருக்கும் பொழுது, அத உங்களாலலாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்ட்ரோல்ல இருக்கிற விஷயத்த நம்ம வந்துட்டு அங்க இருக்கலாம். பட் பியாண்ட் கண்ட்ரோல்ல இருக்கிறது ஒரு எக்ஸ்டர்னல் கண்ட்ரி. அங்கெல்லாம் வந்துட்டு இந்தியன்ஸுக்கு என்ன மதிப்பு இருக்குன்னு இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்க இந்தியன்ஸுக்குலாம் பெரிய மதிப்பெல்லாம் கிடையாது. பெருசா வந்துட்டு அங்க இருக்கிற நேட்டிவ் ஸ்பீக்கிங், அராப் ஸ்பீக்கிங் பீப்பிள்லாம் வந்துட்டு இந்தியன்ஸ ரொம்ப அதிகமாலாம் மதிக்க மாட்டாங்க. ஒரு லைஃப் த்ரெட்டனிங் சிச்சுவேஷன் இருக்கிறப்ப அதிகமா ஹெல்ப் எல்லாம் கிடைக்காது. பெட்டர் வந்துட்டு ஆண்டவர் வந்து டைம் குடுக்கும் பொழுதே நம்ம தப்பிச்சுக்கிறது நல்லது. நம்ம ஆண்டவர் டைம் குடுக்குறப்ப தப்பிக்கலன்னு சொன்னாக்க, ஆண்டவர் அவருடைய ஜட்ஜ்மெண்ட்ட கொண்டு வரும்பொழுது நமக்கு டைம் இருக்காது. போறதுக்கு எந்த இடமும் இருக்காது. அ அதனால பெட்டர் ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு குடுக்குறது தான் நல்லது. ஆ வேற எதுவுமே அதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஏன்னா, எடுத்த ஃபர்ஸ்ட் டெசிஷனே தப்பான டெசிஷன்மா. அங்க போனதே பிரதர், தப்பான டெசிஷன். இப்போ இல்லையா? உடனடியா புறப்பட்டு வரணும்னு சொல்றீங்களா பிரதர்? வாட் எல்ஸ் வுட் யூ டூ? அதாவது தப்பு பண்ணிட்டோம்னு நமக்கு தெரியுது. தப்பு பண்ணிட்டோம்னா அத ரிவர்ஸ் பண்ணணும். ரிவர்ஸ் பண்றதுக்கு நம்ம தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியணும். எப்பொழுது கீழ்ப்படியணும்? இன்றைய ரட்சணிய நாள் இல்லையா? ம். இன்றைய ரட்சணிய நாள்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படின்னா ஒரு 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 டைம் ஃப்ரேம் ஆண்டவர் குடுப்பாரு உங்களுக்கு. அந்த டைம் ஃப்ரேம்க்குள்ள நம்ம இப்ப வார் மேபி நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆகலாம். இல்ல நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆகலாம். உங்களுக்கு டேட் தெரியுமா? தெரியாது. எனக்கும் டேட் தெரியாது. ம். நம்ம யாருக்குமே எப்ப பட் கண்டிப்பா 100% ரீஸ்டார்ட் ஆகும். யூ கேன் ஓகே. மார்க் மை வேர்ட்ஸ் அண்ட் ரைட் இட் டவுன். 100% வார் வில் ரீஸ்டார்ட் இன் அ மேஜர் வே. சரிங்களா? அது இந்த இயர்லயா கேரண்டீடா ஏன்னா பிரதர்? தேவனுடைய ம். இந்த இயர்லயே ஸ்டார்ட் ஆயிடுமா பிரதர்? அது எனக்கு தெரியாது. இந்த இயரா, அடுத்த இயரா, இந்த மாசமா, அடுத்த மாசமா தெரியாது. பட் வார் வில் டெஃபினெட்லி ரீஸ்டார்ட். ஏன்னா அது தேவனுடைய வார்த்தையில் எழுதிருக்கு. வானமும் பூமியும் ஒழிந்து போகும். என் வார்த்தைகள் ஒழிந்து போகாதுன்னு கர்த்தர் சொல்றாரு. அப்ப ம். கண்டிப்பா திரும்ப வார் வரப்போகுது. அது ஒரு வேர்ல்டு வார் மாரி ஒரு மேஜர் வாரா இருக்கும். அப்போ வந்துட்டு நியூக்ளியர் பாம்ஸ் உள்பட எல்லாம் மேஜரா இருக்கும். நீங்க ஃபேமிலில இருந்து தனியா இருந்து ஒரு 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 பெண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்க வந்துட்டு? ஆ பெண்கள் வந்துட்டு லோன்லியா தனியா இருக்கிறது இட் இஸ் நாட் ரெக்கமெண்டட். பைபிள பொறுத்தவரைக்கும் அத ஆண்டவர் ஒரு நாளும் வந்துட்டு அத அனுமதிக்கிறதே கிடையாது. இப்ப ம். பெண்கள் நார்மலா இருந்தாக்கா ஒண்ணு வந்துட்டு அப்பா, அம்மாவோட இருக்கணும். இல்லாட்டினா ஹஸ்பண்டோட இருக்கணும். ம். தனியா இருக்கிறதெல்லாம் ஆண்டவர் அனுமதிக்கவே மாட்டாரு. அதுக்கு மேல நான் எனக்கு பிடிச்சது தான் பண்ணுவேன்னு சொன்னாக்க, ஃபைனலி கான்சிக்வென்சஸ் நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும்.
ஆண்டவர் இன்னைக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். இன்னைக்கு ஒரு சமாதானம் இருக்கிற மாதிரி ஒரு டெம்பரரி ட்ரூஸ் இருக்குது. ஒரு டெம்பரரியா ஒரு சமாதானம் இருக்குது. அதை யூஸ் பண்ணிக்கிறதா ஞானம். இல்ல நான் பாத்துக்கிறேன், நிறைய இந்தியன்ஸ் என்னை சுத்தி இருக்கிறாங்கன்னாக்க, அப்ப அந்த கீழ்ப்படியாதவங்களோட நம்ம இருந்தோம்னு சொன்னாக்க, அவங்களுக்கு வர நிலைமை தான் நமக்கும் வரும். மத்தவங்களுக்கெல்லாம் வசனம் அதிகமா தெரியாது. உங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கெல்லாம், வேலை பார்க்கிறவங்களுக்கு, உங்களோட ரூம்மேட்ஸுக்கெல்லாம், இல்ல மத்தவங்களுக்கெல்லாம் அதிகமா வசனம் நமக்கு ஆண்டவர் வசனத்த சொல்லிக் குடுத்திருக்கிறாருன்னா, நம்ம கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். இல்ல பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம்னு சொன்னாக்க, மேஜர் வார் வரும்பொழுது நோ ஒன் கேன் ஹெல்ப் யூ. இப்ப அட்லீஸ்ட் ஒரு டைம் ஃப்ரேம் இருக்குது. அதனால டெசிஷன் நம்ம ஞானத்தோட வைஸா எடுக்கிறதா நமக்கு நல்லது. இது ப்ரே பண்ற விஷயமே இல்ல சிஸ்டர். இது கீழ்ப்படுகிற விஷயம். சரிங்களா? ஓகே. ஓகே. சர்டன் திங்ஸ்க்கு நம்ம ப்ரே பண்ணலாம். பட் எனக்கு தேவனுடைய சித்தம் தெரியும். நான் கீழ்ப்படிய மாட்டேன். எனக்கு பிரேயர் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க, நோ அமௌண்ட் ஆஃப் பிரேயர் வில் ஹெல்ப் யூ. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ம். ஏன்னா டெசிஷன் உங்க கையில இருக்கு. நீங்க நாளைக்கு நினைச்சீங்கன்னாக்க டிக்கெட் போட்டு கிளம்பி வந்துடலாம் இல்லையா? ஆ. டெசிஷன் உங்க கையில இருக்குது. பட் டெசிஷன் நான் எடுக்க மாட்டேன். பட் எல்லாரும் எனக்காக பிரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாக்க, பிரேயர் வோன்ட் ஹெல்ப் யூ. அந்த பிரேயர் வேஸ்டா தான் போகும் இல்லைங்களா? எண்ட் ஆஃப் த டே நம்ம இருதயத்துல தாழ்மை இருக்குதா இல்லையான்றது தான் வந்துட்டு ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நிறைய பேர் எடுத்துக்கங்க. நிறைய பேருக்கு மிடில் ஈஸ்ட்ல வேலை பார்க்கறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு சிஸ்டர். எனக்கே பர்சனலா இருக்குது. நிறைய பேருக்கு இப்ப துபாய்லயோ, சவுதிலயோ வந்துட்டு கத்தார்லயோ, குவைத்லயோ, அங்க பஹ்ரைன்லயோ வேலை பார்க்கறதுக்கு நிறைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனா அவங்க எல்லாம் போகல. ஏன்னா கர்த்தருடைய சித்தத்துக்கு தங்களை தாழ்த்தி தான் நிறைய பேர் போகாம இருக்கிறாங்க. அப்ப எல்லாருக்கும் ஆண்டவர் உணர்த்துறாரு. இன்னைக்கு மெஜாரிட்டியா நிறைய பேர் கீழ்ப்படிறாங்க. அப்ப உங்களுக்கு மட்டும் கர்த்தர் வேற மாதிரி பேசுவாரா? 100% கிடையாது. அப்ப நமக்கு கர்த்தருடைய சித்தம் பிடிக்கல. அவ்வளவுதான். எண்ட் ஆஃப் த டே அதுதான். எனக்கு ஏசப்பா சொல்றதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. அப்ப தேவனுடைய சித்தத்தை நம்ம மாத்த நினைக்கிறோமா? இல்ல நான் மிடில் ஈஸ்ட்டுக்கு போவேன், நான் வேலை பார்ப்பேன், ஆண்டவரே வார நிப்பாட்டுங்கன்னு நம்ம சொல்றோமா? எனக்காக இந்த வேர்ல்டு வாரெல்லாம் நிப்பாட்டுங்க. அதெல்லாம் யாருக்காகவும் நிக்காது சிஸ்டர். தேவனுடைய அந்த குளோபல் பெர்ஸ்பெக்டிவ் நம்ம பார்க்கணும். ஆண்டவர் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாரு. இது 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பைபிள்ல எழுதியிருக்குது. 3 வேர்ல்டு வார்ஸ பத்தி எழுதியிருக்குது. அந்த ஃபைனல் ஃபேஸ்ல இருக்கிறோம். மேபி இன்னும் எத்தனை வீக், எத்தனை வாரங்கள் நமக்கு இந்த சமாதானம் இருக்கும்னு தெரியல. இது எப்ப வார் ரீஸ்டார்ட் ஆகும்? இன்னும் 1 மாசமா, 3 மாசமா, 6 மாசமா தெரியாது. அப்ப அன்சர்டனிட்டியோட வாழ்றது வந்துட்டு ஆண்டவரை வந்துட்டு விரும்புறதே கிடையாது. ஆண்டவர் ஒரு விண்டோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்திருக்கிறாருன்னா, இன்னொரு அந்த சமாதானம் 1 மாசம் இருக்குமா? 2 மாசம் இருக்குமா? யாருக்குமே தெரியாது. பட் அந்த விண்டோல தப்பிக்கிறது தான் வந்துட்டு நல்லது. அதுக்கு மேல வெறும் பிரேயர் மட்டும் இல்ல சிஸ்டர். நம்ம ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சாதான் பிரேயருக்கே வேல்யூ இருக்கு. ஆண்டவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியலைன்னா பிரேயருக்கு வேல்யூ இல்லாம போயிடும். அதனால நீங்க அதுல பர்சனலா பிரேயர் பண்ணி, ஆண்டவரே உங்களோட சித்தத்துக்கு நான் என்ன தாழ்த்தேன். நான் ஊருக்கு போறேன் ஆண்டவரே. எப்ப ஊருக்கு போறது? இப்படிதான் நீங்க பிரேயர் பண்ணணும். ஓகே ஆண்டவரே பிரதர். நான் இங்கவே இருக்கிறேன். நீங்க என்னை ப்ரொடெக்ட் பண்ணுங்க. இது ராங் பிரேயர். நான் இது ஆண்டவருடைய சித்தத்தை வளைக்கிற மாதிரி இருக்கிற ஒரு பிரேயர். இது பாலாம் தீர்க்கதரிசி இதுதான் பண்ணா இல்லையா? ஆ. ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல வந்துட்டு அந்த ப்ராஃபட் பாலாம் இதுதான் பண்ணான். ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஆப்போசிட்டா அவனுடைய பிரேயர் இருந்துச்சு. சித்தத்துக்கு ஆப்போசிட்டா நம்ம பிரேயர் பண்றதை விட சித்தத்துக்கு இணங்கி தான் நம்ம பிரேயர் பண்ணணும். ஆண்டவரே நான் ஊருக்கு போறேன். ஐ கமிட். நான் ஊருக்கு போறேன். எப்ப ஊருக்கு போறது? நாளைக்கு போட்டா, இல்ல 1 வீக்ல போட்டா, இல்ல வந்துட்டு ஒரு 2 வீக்ஸ்ல போட்டா, எனக்கு ஒரு ஒரு சீக்கிரமா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுங்க. அப்படின்னு பிரேயர் பண்றதுதான் வந்துட்டு நல்லது. இந்தியாலே ஓகே. உட்கார்ந்து வொர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணி ஃபாரின் ரேட்ல சம்பாதிக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்ல. சரிங்களா? ஓகே. இந்தியாலே வொர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணி அங்க ரேட்ஸ் வந்துட்டு டாலர்லயோ இல்ல வந்துட்டு தினார்லயோ சம்பாதிக்கிற பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அது கீழ்ப்படிஞ்சாக்க ஆண்டவர் கிரேஸ் கொடுப்பாரு. சரிங்க பிரதர். இட்ஸ் நாட் ஆல்வேஸ் அபவுட் மணி இல்லைங்களா? இட்ஸ் ஆல் ஆமா பிரதர். அபவுட் ஆண்டவருக்கு கீழ்ப்படிகிறது தான் பிரைமரியான விஷயம். சரிங்க பிரதர். சரி, நம்ம ஃபைனலா ஒரு ஷார்ட் பிரேயர் பண்ணலாம். நீங்க ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட. உங்களுக்கு நான் கீழ்ப்படுகிறேன்னு நீங்க ஒப்பு கொடுங்க பர்சனலா. சரிங்க பிரதர். இயேசுவே ஆண்டவரே, சகோதரி அபிலாவ கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இருதயத்துல இருக்கிற அந்த குழப்பங்கள், பயங்கள் எல்லாம் நீங்க எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஏசப்பா, உமக்கு கீழ்ப்படுகிறதா பிரதானம்ன்றத சகோதரியோட இருதயத்துல நீங்க எழுதி வைங்கப்பா. நிறைய வேலை பார்க்கணும், சம்பாதிக்கணும், சர்வைவல் இதெல்லாம் வந்துட்டு அவசியம்தான். ஆனா அதற்கும் மேலாக வந்துட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியப்படுத்துறது, இயேசு கிறிஸ்துவின் சித்தத்துக்கு தன்னை தாழ்த்துவது, இதுதான் பிரதானமானது ஒரு கிறிஸ்தவனுக்கு அப்படின்றத சகோதரிக்கு இருதயத்துல உணர்த்துங்க. ஆண்டவரே, நான் தப்பான சாய்ஸ் எடுத்துக்கிட்டேன். நான் வெளிநாட்டுக்கு வந்தது நான் ஜெபம் பண்ணாம வந்திருக்கிறேன். தேவனுடைய சித்தத்தை அறியாம வந்துட்டேன்றத முழுமையா சகோதரி ஒத்துக்கிட்டு, ஆண்டவரே திரும்ப ஊருக்கு கிளம்பி வர்றதுக்கு நீங்க இரக்கம் பாராட்டுங்க. அதற்குரிய இருதய தாழ்மைய சகோதரிக்கு கொடுங்கப்பா.
ஆண்டவரே தன்னுடைய தவறுகளை வந்துட்டு உணர்வதற்கு ஆமா ஆண்டவரே நான் தப்பா முடிவு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு இரக்கம் பாராட்டுங்கன்னு சொல்லி ஆண்டவரே தவறுகளை ஒத்துக்கிறதுக்கும் கிளியரா முடிவெடுக்கிறதுக்கும் சகோதரி இயேசுவின் நாமத்தால் ஆசீர்வதிக்கிறேன். இருதயத்துல குழப்பங்களை உண்டு பண்ணுகிற எல்லா மாம்ச சிந்தைகளையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சகோதரியுடைய இருதயத்தை விட்டு வெளியே போயிட்டு கட்டளையிடுகிறேன். சகோதரியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஆசீர்வதிக்கிறேன். தெளிந்த புத்தியோட இருப்பதற்கு இரக்கம் பாராட்டுங்க. ஆவிக்குரிய சிந்தையோட இருந்து தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடக்கிறதுக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தால் ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரதர் சிஸ்டர்ஸ், வேற யாருக்காவது ஜெப குறிப்புகள், சாட்சிகள்? ஓகே, இதோட நம்ம பைபிள் ஸ்டடியை நிறைவு செஞ்சுக்கலாம். தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ்.